அறிவித்து சென்றிருக்கிற அன்பு நண்பர் நடராஜன் மற்றும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய அன்பிற்கும் நேசத்திற்கும் உரிய கோவை வாழ் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒரு புதிய தலைப்பு என்பதாலே கொஞ்சம் காலையிலிருந்தே சற்று படபடப்பாக இருக்கிறது. திணையை பற்றி பேசணும், ராகியை பற்றி பேசணும், கம்பை பற்றி பேசணும், குதிரவாளியை பற்றி பேசணும்னா மணிக்கணக்காக பேசியிருக்கோம். பேசுறதுல பெரிய ஒரு நெருடல்கள் வராது. அதில் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. நடராஜன் அவர்கள் ஒரு 15 தினங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதை திட்டமிட்டு கொண்டிருக்க சமயத்தில் இந்த வருட புத்தகங்காட்சியில் நீங்கள் பேசணும், ஆனால் வேற ஏதாவது ஒரு தலைப்பில் பேசலாம் அப்படின்னு சொன்னப்ப உடனடியாக மனதில் வந்த தலைப்பு, உண்மையிலேயே கடந்த ஆண்டில் இதே நாளில் இதே தலைப்பில் பேச வேண்டியது, எதிர்பாராத சூழலில் அதே தினத்தில் என் தாயார் தவறிவிட்டதுனால அன்றைக்கு நான் வர முடியாமல் போய்விட்டது. பத்திரிகையில் போட்டிருந்தும் நான் அதே தினத்தில் அம்மாவினுடைய மரணத்தினால் நான் வர முடியாமல் போயிட்டது. அன்றைக்கும் நான் இந்த தலைப்பு தான் கொடுத்திருந்தேன். கண்டிப்பாக இந்த ஆண்டு அதை பேசணும் அப்படின்னு தோணி அதை பயணங்களை குறித்து பேசலாம் என்று இந்த தலைப்பு உருவாகியது. எதுக்கு ஒரு மருத்துவனாய், ஒரு உணவை பற்றி பேசிக்கொண்டு இருப்பவராய், உணவு குறித்து கட்டுரைகள் எழுதி கொண்டிருப்பவனாய் இருப்பவனுக்கு பயணம் குறித்து எதற்கு பேச வேண்டும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நிறைய புரிதல்களை, ஒரு விசாலமான புரிதல்களை, குறிப்பாக சொல்லணும்னா புரிதல்கள் 2 விதமாக சொல்லலாம். தட்டையா புரிந்து கொள்வது என்பது ஒரு விதம், வெர்டிக்கல் அப்ரோச்சில். அதை பக்கவாட்டில் சமூகத்தோடு சேர்ந்து புரிதல் அப்படிங்கிறது இன்னொரு வகை. அந்த ஒரு விசாலமான இந்த உலகில் பல்வேறு சமூகங்களும் ஒரு விஷயத்தை எப்படி கையாள்கின்றன என்பதை புரிதல் கொள்வதற்கு பயணங்கள் மிக மிக அத்தியாவசியமானதாக எனக்கு குழந்தை பருவத்திலிருந்து தெரிகிறது. அது மட்டும் இல்ல, ஒரு பெரு நம்பிக்கையை மனதுக்குள் விதைப்பதும், நாம் அடுத்தடுத்து நகர வேண்டும், அடுத்தடுத்து நாம் இந்த விஷயத்தை தேட வேண்டும் என்கிற விஷயம் பயணங்களில் தான் தொடர்கிறது. முதல்ல ஒரு விஷயத்தை எனக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும். உங்களை அதை தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. பயணம் என்பது முற்றிலும் வேறானது. நம்ம நினைக்கிற மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ட்ரிப்பு வேற, டிராவல் வேற, டூர் வேற, பில்கிரிமேஜ் வேற. எல்லாரும் நம்ம குழப்பிக்க கூடாது. ட்ரிப்பும் டிராவலும் ஒன்று கிடையாது. ட்ரிப் அப்படின்னா நான் இங்கேருந்து போகிறேன், சென்னைக்கு போகிறேன், திரும்பி வரேன், அது ட்ரிப்பு. டிராவல் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அது ஒரு வித நகர்வு, அலை மாதிரி நகர்றதான் டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு பயணம், அந்த பயணம் ஒரு குறித்த இலக்கு வைத்து போகாமல் சில தேடல்களோடு நகர்வதை பயணம் என்று சொல்லலாம். டூர் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்கு குதூகலிக்கணும். ஊட்டியில் போய் கோத்தகிரியில் போயிட்டு அந்த குளிரை பார்க்கணும், கொடைக்கானலில் போய் அந்த குணா குகையை பார்த்து விட்டு திரும்பணும் அப்படிங்கிறது டூர். அதில் ஒரு இலக்கு இருக்கும், ஒரு குதூகலத்தை மனம் வைத்திருக்கும், ஒரு இயற்கையை ரசிக்கணும், இல்லை என்றால் ஒரு நல்ல காட்சிகளை பார்த்து விட்டு வரணும்னு நினைக்கிறது டூர். ஆனால் பயணங்கள் அப்படி இல்லை. பயணங்களை நாம் ஏற்படுத்தி கொள்றதுல கொஞ்சம் சுணங்கி கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக இப்போது மாறி இருக்கிறோம். ட்ரிப் வச்சுக்கிறோம், டூர் வச்சுக்கிறோம், பில்கிரிமேஜ் சொல்லவே வேண்டியதில் எல்லாரும் நிறைய இடத்துல போய் ஒரு குலதெய்வத்தை கும்பிடுவதாக இருக்கட்டும், இல்லைன்னா அவரவர் நேசிக்கக்கூடிய இறைவனை வழிபடுவதற்காக செல்வது, அது ஒரு பில்கிரிமேஜ் டூரா இருக்கு. இதெல்லாம் ஒரு இலக்குகளோடு நகரக்கூடிய விஷயம். பயணங்கள் என்பது முற்றிலும் வேறான விஷயம். அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒற்றை வரியில் சொல்லணும் அப்படின்னா, நாம் வெளியே பயணிக்கும் போது அகத்தில் ஒரு பயணம் நிகழ்ந்தால் அதுதான் பயணம். நீங்க போயிட்டு வரும்போது எங்கேயோ ஒரு இடம் போறீங்க, ஒரு பயணிக்கிற ஒரு சூழல்ல உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறது, ஒரு விஷயத்தை நகர்த்துகிறது, ஒரு வித்தியாசமான புரிதலை கொடுக்கிறது. அடடா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தையும், அப்படி ஒரு சின்ன தாக்கத்தையும், புரட்டி போடக்கூடிய சில வழிகளையும் கொடுத்தால் அது ஒரு பயணம் என்று சொல்லலாம். அது சார்ந்து அடுத்து நீங்கள் பயணிக்கக்கூடிய, இல்லை என்றால் நீங்கள் நகரக்கூடிய இடத்துல அது ஏதோ ஒரு வகையில் உங்களை தாக்கம் செய்தால் அது ஒரு பயணம். அப்படி பயணிப்பதற்கு நாம தயங்கவே கூடாது அப்படிங்கறதுதான் முதல் செய்தி. அந்த அடிப்படையில் இயல்பாக ஒரு பயணம் நிறைய இடத்துல எனக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைச்சது. நிறைய வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி கொண்டேன், இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறேன், இங்க போகணும் அங்க போகணும் அப்படின்னு. சிறு வயதில் யோசிச்சு பார்த்தா, நம்ம எல்லாம் பள்ளி காலத்தில் படிக்கும் போது
பயணம்னா எனக்கெல்லாம், நான் பாளையங்கோட்டையில் இருந்தேன், அப்போ பயணம் அப்படி டூர் அப்படின்னா வந்து குற்றாலம் கூட்டு போவாங்க, கன்னியாகுமரி கூட்டு போவாங்க. இந்த 2 தான் எங்களுக்கு வந்து டூர். அப்படி எப்படி இருக்கும் அந்த டூரு? எல்லாரும் வரிசையா 2 நெல்லு, கையை பிடிச்சிக்கோ, அங்க பாரு, அதுதான் வந்து கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறை, எல்லாரும் எழுதி பார்த்துட்டியா அப்படின்னோடனே எல்லாரும் கையெழுத்து பார்த்துட்டு அப்புறம் போட்டில் கூட்டு போவாங்களா, கூட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் மனசுலையும் இதை வச்சு ஒரு இன்ப சுற்றுலா கட்டுரை எழுத சொல்லுவாங்களே, அதை எப்படி எழுத போறோம் அப்படிங்கிற வழியோடையே வந்து வீட்டுக்கு வர்றது வந்து அன்றைய காலத்து ஒரு டூரா இருந்துச்சு. அப்படித்தான் வந்து சிறு வயதில் குத்தாலம் போனப்பவும் சரி, கன்னியாகுமரி போனப்பவும் சரி, அதுதான் டூர். ஆனா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாட்களில் கிடைத்த சின்ன சின்ன பயணங்களை நான் எண்ணி பார்க்கிறேன். அந்த பயணங்கள் எப்படியான ஒரு மாற்றத்தை எனக்குள் விதைத்தது, பயணிக்கணுங்கிற ஒரு விஷயம் எப்படி வந்தது என்று யோசிச்சு பார்த்தா, முதல்ல மனசுல இந்த பேசணும் அப்படிங்கிறப்ப முதல்ல யோசிச்சது வந்து இந்த பயணம் என்கிற விதையை என் மனதில் விதைத்தது எங்க அம்மா. என்னுடைய அம்மா தான் வந்து, நான் திரும்ப திரும்ப நிறைய இடங்களில் நான் வந்து சொல்லியிருக்கேன், இந்த பயணம் அப்படிங்கிற விஷயம், இன்னைக்கு நிறைய பயணிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான முதல் வித்தை கொடுத்தது அம்மா தான். 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது வந்து ஸ்கவுட்டில் இருக்கேன் நான், சாரணர் படை அப்படிம்பாங்க. அதில் இருக்கும்போது வந்து இந்த கேம்புரி ஜாம்புரி அப்படின்னு நடத்துவாங்க. அது வந்து அகில இந்திய அளவில் அந்த சாரணர்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அங்கே டென்ட் அடித்து தங்க வச்சு அங்கே நிறைய ட்ரைனிங் அதெல்லாம் கொடுப்பாங்க. நான் பாளையங்கோட்டையில் நான் படித்து கொண்டிருந்த பள்ளியில் சாரணர் படையில் இருக்கேன். உடனடியாக அப்போ வந்து பீகாருக்கு கூட்டு போகிற ஒரு திட்டம் வருது. பீகார் போனோம். அப்போ பீகாரில் இப்போ வந்து புத்தகையா அங்கே இல்லை, இப்போ வந்து அப்போ பீகாரில் இருந்துச்சு. பீகார் போகிறோம், ரயிலில் போகிறோம், திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து ஒரு 60 பேரை கூட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு வந்தோடனே முதல் முறையாக 2 கையும் தூக்கி நானும் வரேன் அப்படின்னு சொன்னோம். முதல் முறை எங்கள் வாத்தியார் நீ கிடையாது அப்படின்ட்டார். நான் வந்து இந்த ஃபிளாக் அப்படின்னு நல்லா கொடியாட்டிட்டு இருந்தேன். நிச்சயமாக நிறைய மதிப்பெண்களை பெற்றுத்தரக்கூடிய நபர். ஆனால் எங்கள் வாத்தியார் வந்து இல்லைப்பா ஒன்னெல்லாம் கூட்டு போக முடியாதுன்னாரு. ஏன்னா நான் வந்து இந்த பிடி கிளாஸில், அந்த பிசிக்கல் ட்ரைனிங் கிளாஸில் வந்து ஒரு வகுப்புக்கு கூட விளையாட போகாமல் மரத்தடியிலேயே இருந்த ஒரே மகன் நான் தான். ஏன்னா எனக்கு வந்து ஒரு கடுமையான இறைப்பு நோய் உண்டு. அதனால ஒவ்வொரு வருஷமும் நுழையும் போதே ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் என்னை வந்து எந்த பிடி கிளாஸையும் உள்ள விட்டுறாதீங்க, நான் மரத்தடியில் உட்காந்துக்குவேன்னு சொல்லி லெட்டரை கொடுத்துட்டு மரத்தடியில் இருப்பேன். அது எல்லா வாத்தியாருக்கும் எனக்கு தெரியும். இவன் வந்து எப்படி டிசம்பரில் பீகாருக்கு போகிறது முடியாது அப்படின்னாங்க. எங்கள் அம்மா வந்து அந்த சாரணர் படை நடத்த அதனுடைய பொறுப்பு ஆசிரியர்கிட்ட பள்ளிக்கே வந்து இல்லை அவனை கூட்டு போங்க, அவன் வரணுங்கிறான், நான் பொறுப்பு. அம்மா மைனஸ்லாம் போயிருங்கிறாங்க, 0 டிகிரிலாம் வருங்கிறாங்க. அவருக்கும் புதுசு வாத்தியார். அங்கே வந்து 3 டிகிரி 4 டிகிரிலாம் வரும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வருது. அவர் கூடுதலாக கொஞ்சம் 2-3 டிகிரியை ஏற்றி சொல்கிறாரு. இல்லை மைனஸ்லாம் வரும், உங்கள் பையனை வந்து கூட்டு போக முடியாது, அங்கே ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு. இல்லை அதெல்லாம் பார்த்துப்போம், ஏதாவது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அங்கே பெர்மிஷன் வாங்கியாச்சு. எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய ரணகளம் நடக்குது. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அவனை நீ கொல்ல போகிற அப்படின்னு எங்கள் அப்பா வந்து விடமாட்டேன் அப்படிங்கிறான். எங்கள் அம்மா இல்லை. ஏன்னா எங்கள் வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து இந்த மாத 1ஆம் தேதி ஆனால் எங்கள் அப்பா வந்து ஒரு நீளமாக ஒரு பேப்பர், அந்த பேப்பர் எப்படி தயாரிப்பாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல, நீளமாக ஒரு பேப்பரில் கணக்கு எழுதுவாங்க. 3ஆம் தேதி என்னமோ சம்பளம் வரும். அன்னைக்கு வந்து ராத்திரி அப்பாவும் அம்மாவும் உட்காந்துருப்பாங்க. அப்பா எழுதுவார். அதாவது எப்படின்னா அரிசி 10 கிலோ, கோதுமை இவ்வளவு அப்படின்னு லிஸ்ட் போடும்போது அந்த மாத செலவு 400 ரூபாய் சம்பளம் இருக்குது அப்படின்னா வீட்டு வாடகையிலேருந்து ஆரம்பிப்பாங்க. வாடகை வந்து அப்போ நாங்கள் இருந்தப்போ 35 ரூபாய் என்னமோ வாடகை, அதில் 35 ரூபா வாடகையிலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே எழுதுவாங்க. கடைசி வரி என்ன இருக்கும்னா ரமேஷ் வீசிங் செலவு அப்படின்னு எழுதுவாங்க. வீட்டில் என் பேர் ரமேஷ், அதனால ரமேஷ் வீசிங் செலவு 5 ரூபா அப்படின்னு போடுவாங்க எங்கள் அப்பா. ஏன்னா மாதம் மாதம் அது வரும், மாதம் மாதம் டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கணும், அதுக்காக 5 ரூபான்னு போடுவாங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை நடக்கும். இப்படி எழுதுறீங்க 5 ரூபா, இது அக்டோபர் மாதம் 2 தடவை எழுப்பான், அப்போ 10 ரூபா வேணும், நவம்பர் மாதம் அப்படின்னு சண்டை நடக்கும். அந்த அளவுக்கு நம்மெல்லாம் ஒரு ஃபிக்ஸட் ப்ராப்பர்ட்டி வீசிங்கில். ஸோ அப்படி எழுதும்போது அப்படி ஒரு கண்டிப்பாக அவன் எப்போ இறைப்பிலே இருக்கிறவன் தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் டிசம்பர் மாதம் அவங்க அனுப்புறது அப்படின்னா வந்து எவ்வளவு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் பயங்கர வாக்குவாதத்துக்கு அப்புறம், சண்டைக்கு அப்புறம் எங்கள் அப்பா வந்து அன்னைக்கு வந்து அந்த பயணத்துக்கு மொத்தம் வந்து 400 ரூபாய் செலவு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 5 ரூபா நோட்டா அது வந்து அந்த 400 ரூபாயை நானும் எண்ணி பார்த்தேன். முதல்ல அவ்வளோ ரூபாயை வந்து பார்த்தது அன்னைக்கு தான். கிட்டத்தட்ட எங்கள் அப்பாவினுடைய 1 மாத சம்பளம் அது. அதை வந்து அங்கங்கே வாங்கி புரட்டி அதை கொடுக்கலாம் அப்படின்னு 10-15 நாட்கள் அந்த பயணம். இங்கேருந்து பாளையங்கோட்டையிலேருந்து சென்னை வந்து, சென்னையிலேருந்து ஹவுரா எக்ஸ்பிரஸில் வந்து கல்கத்தா போய், கல்கத்தாவிலேருந்து அகெயின் ராஞ்சிக்கு போய் சேர்ந்து, அங்கேருந்து புத்தகையாவுக்கு போய்,
அப்படி போயிருந்து அங்கே அந்த குளிரில் அந்த டென்ட் அடித்து தங்கி இருந்த அந்த குளிரில் ஒரு கிட்டத்தட்ட 8 நாட்கள் என்னமோ அங்கே பயிற்சி, அதுக்கப்புறம் திரும்பி வந்தது. உண்மையிலே யோசிச்சு பார்த்தா திரும்ப திரும்ப என் மனதில் அந்த பயணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எவ்வளவு ஒரு வலிமை என் அம்மாவுக்கு இருந்திருந்தால் என்னை அனுப்பியிருப்பாங்க. அந்த தைரியம்தான் இன்றைக்கு நான் ஒரு சுவிட்சர்லாந்தில் ஆல்ப்ஸ் மலையினுடைய யூங்ஃப்ரோ அப்படின்னு ஒரு உச்சி இருக்கு. யூங்ஃப்ரோங்கிறது எப்பவுமே -10 இருந்து -25 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆல்ப்ஸ் மலையினுடைய உச்சம். அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன் இப்போ சமீபத்தில். அந்த -23 போய் நிக்கிறதுக்கு 45 வயசுல போய் நிற்கும் அப்படின்னா அதுக்கான ஒரு சின்ன புள்ளி ஆரம்பிச்சது அநேகமா அம்மா அன்னைக்கு 8ஆம் கிளாஸ்ல அனுப்பின ஒரு விஷயம்தான். அந்த மாதிரியான பயணங்கள் வெறுமன போய் அங்க போய் புத்தகையா போனோம், புத்தர் இங்க தான் ஞானம் பெற்றார், நாங்க போய் பார்த்தோம், அதெல்லாம் லேசா இருந்தா கூட ஒரு அடிப்படையில் என்ன கிடைக்குதுன்னா திரும்ப திரும்ப நம்பிக்கை கிடைக்குது. நம்மால் நிறைய இடத்துக்கு பயணிக்க முடியும், நிறைய விஷயத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பயணம் அந்த பயணத்துக்கான வித்து அன்றைக்கு தான் கிடைத்தது. நண்பர்களே, நாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் நாம் சிறு சிறு பயணங்களாக, இல்லை என்றால் வாய்ப்பு கிடைக்கும் போது வருடத்துக்கு ஒரு முறையோ 2 ஆண்டுகளுக்கு முறையோ ஒரு பெரும் பயணங்களை நண்பர்களாக, உறவினர்களாக, குழுக்களாக பயணிப்பது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நான் சென்ற பயணங்களை கொஞ்சம் விரித்து பார்க்கிறேன். எப்படிலாம் கிட்டத்தட்ட இன்றைக்கு 42 நாடுகளுக்கு நான் பயணித்திருக்கிறேன். இந்த நாடுகளை பயணிக்கும் போது ஒவ்வொரு நாடுகளும் நிறைய பிரமிப்புகளை, நிறைய வலியை, நிறைய விஷயங்களில் ஒரு ஏக்கத்தை, என் நாடு ஏன் இப்படி இல்லை, என் நாட்டில் என்றைக்கு இப்படி வரும் அப்படிங்கிற சில ஏக்கங்களை, சில நேரத்தில் இதையெல்லாம் கற்காமல் போய்விட்டோமா, இதெல்லாம் படிச்சிருக்கலாமா அப்படிங்கிற சில கற்பிதங்களை நமக்கு கொடுக்கிறது. இப்படி பல விஷயங்களை கொடுத்திருக்கு. மொத்தமா அப்படி விசாலமா 40 நாடுகள் அப்படின்னு பார்த்துட்டாலும் அதை எப்படி பிரித்து பிரித்து கோர்த்து பார்க்கலாம் போது எப்பவுமே முதல்ல மனசுல ஞாபகம் வருது மலை. மலை பார்த்தல்ங்கிறது நிலா பார்த்தல் மாதிரி. நிலா பார்த்தல் என்னைக்காவது மறக்குமா? சின்ன பிள்ளையில உங்க அம்மா ஒக்கல்லையோ, இல்ல ஒக்கல் சொல்லுவோம், இடுப்புல திருநெல்வேலி பழக்கம், வள்ளுவர்ல இருந்து சொன்ன ஒரு மொழி, ஒக்கலில் அமர்ந்து பார்த்தல். அப்பா தோள்ல வச்சுப்பாங்க, அம்மா எப்பவும் ஒக்கல்ல தான் வச்சுப்பாங்க. அப்படி ஒக்கலில் அமர்ந்து பார்த்த நிலா மனசில் எப்படி மறக்காத ஞாபகம் இருக்கும். நீங்க எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். சிறு வயதில் ஒரு மகிழ்ந்த ஒரு கணங்கள் அப்படின்னு யோசிச்சா நிலா பார்த்தல் கண்டிப்பா இருக்கும். அந்த நிலா பார்த்தல்ங்கிறது நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல நிலாச்சோறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பா வச்சிருக்கோம். வாரம் வாரம் வளவு வீடு, எங்கள் வீடு வளவு வீடுனா குட்டி குட்டியா வீடுகள் எல்லாம் ஒரே காம்பவுண்டுக்குள்ள இருக்கும். 7 வீடுகள் சேர்ந்ததே வளவு வீடுமோ. அந்த 7 வீடும் சேர்ந்து ஒரு வில்வ மரத்தினுடைய அடியில் உட்கார்ந்து உணவு அருந்துவோம். அந்த வில்வ மரத்தினுடைய அடியை நான் இன்றைக்கு வரைக்கும் 55 வயசு ஆனாலும் இப்பவும் போய் இப்பெல்லாம் அந்த பாளையங்கோட்டையை தாண்டி போறோம்னா அந்த வில்வ மரம் இருக்கா, அந்த வில்வ மரத்து மூடு இருக்கா, போய் பார்த்துட்டு வரும். அந்த அளவுக்கு மனசுக்குள்ள அந்த இடம் ஞாபகமா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து போய் அவங்கவுங்க வீட்டில் தயாரித்த உணவுகளை எல்லாம் கொண்டு அதை பரிமாறி அந்த இடத்துல பேசுற அந்த நிலாவை பார்த்து பார்த்து சோறூட்டிய காலம். குட்டி குழந்தையா இருந்து நிலா பாருன்னு சொன்ன காலம் மறந்திருக்கலாம், ஆனால் நிலாச்சோறு சாப்பிட்ட காலம் மறக்கவே முடியாது. அப்படி நிலா பார்த்தல் எப்படி மனசுக்குள்ள இருக்கோ அதே மாதிரி மனசுல ரொம்ப மறக்க முடியாத விஷயங்கள் மலை பார்த்தல். மலை அப்படி இப்ப கூட நான் சமீபத்தில் ஒரு 15 நாள் முன்னாடி கோயம்புத்தூர் வந்தப்ப நடராஜனுடைய ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல போய் நின்று பார்த்து நிலங்களை பார்த்து கொண்டிருக்கும் போதே அது முன்னாடி இருக்கிற அந்த மலை அவ்வளவு பிரமிப்பாக, நான் சில மணி துளிகள் அப்படியே அந்த மலையை பார்த்து கொண்டே இருந்தேன். எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம், மேற்கு தொடர்ச்சியினுடைய அந்த மலையினுடைய வடிவம். மலை பார்க்கும்போது பல விஷயம் உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். நான் நிறைய நேரங்களை யோசிப்பேன், நம்ம அப்படியே மிக கடினப்பட்டு அங்க எங்க நடந்து போய் மவுண்ட் கைலாஷ் போய் கைலாஷ் பார்க்கறோம். இந்த கைலாஷினுடைய பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது, படங்கள் நான் இன்னும் வரைக்கும் கைலாஷ் போனதில்லை, ஆனா அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது ஒரு சிவன் மலை, அது சிவனுடைய பிரம்மாண்டத்தை காட்டக்கூடிய மலைன்னு பார்த்தோன்னே ஒரு பிரமிப்பு இருக்கு இல்லையா? இந்த மலையினுடைய வடிவம் எப்படி இருக்கு இல்லையா? அதே ஒரு மனதை நீங்க பல மலைகள்ல நீங்க நின்று பார்த்தீங்கன்னா எல்லா மலைகளிலும் ஒரு சிவன் மலை தெரியும். சுவிட்சர்லாந்துல மேட்டர்ஹான் அப்படின்னு ஒரு மலை இருக்கிறது. அந்த சுவிட்சர்லாந்தினுடைய மேட்டர்ஹான் மலை, அந்த மேட்டர்ஹான்ங்கிறது இந்த ஒரு சாக்லேட் வரும் இல்லையா, சுவிட்சர்லாந்துல இருந்து ஒரு சாக்லேட்ல எல்லாம் அந்த பிரமிட் மாதிரி அந்த படம் போட்டிருப்பாங்க. அது மேட்டர்ஹானுடைய அந்த மலை தான், அந்த உச்சம் தான். அந்த சுவிட்சர்லாந்தினுடைய குளிர்ல அந்த ஆல்ப்ஸ் மலையில அந்த மேல இருந்து பார்க்கும்போது நான் என் பையன் என் பிள்ளைலாம் அங்கே நிற்கும் போது காமிச்சு பார்த்தேன். இதை பார்த்தா ஒரு சிவன் இப்படி உட்கார்ந்துருக்க மாதிரி, இல்லைன்னா யாரோ பத்மாசனத்தில் உட்கார்ந்து
ஒரு யோகாசன பொசிஷன்ல உட்கார்ந்த பிரமாண்டமா தெரியுது இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கதை. ஸோ பார்வைதான். எல்லா மலைகளிலும் இறைவன் இருக்கிறான் என்று பார்க்கலாம். நமக்கு அது ஒரு சிவன் என்று தெரியறதுனால அதை நம்ம பார்க்கிறோம். பட் எல்லா மலைகளிலும் அதே வடிவம். இதே மாதிரி கனடால, மேற்கு கனடால ராக் மவுண்டன் அப்படிம்பாங்க. மிக மிக அழகான மலைத்தொடர்ல ஒன்று மேற்கு கனடாவினுடைய ராக் மவுண்டன். ஜாஸ்பர்ல இருந்து அந்த பயணம் ஆரம்பிக்கும். அது வேர்ல்டு சீனிக் வியூஸ் அப்படின்னு சில சாலைகளை குறிப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஆஸ்திரேலியால ஆஸ்திரேலியாவினுடைய அதனுடைய கிழக்கு கடற்கரை சாலை, நம்ம ஊர்ல எப்படி ஈசிஆர் ஓஎம்ஆர் சொல்றோமோ அது மாதிரி ஆஸ்திரேலியால அப்படியே மெல்போர்ன்ல இருந்து மேலே ஏறி சிட்னி பிரிஸ்பேன் வர வரைக்கும் ஒரு பெரிய சாலை இருக்கு. அதை அந்த கண்டம் கொண்டாடுகிறது, எங்க நாட்டினுடைய மிக அழகிய சாலை என்று. அதே மாதிரி அழகுள்ள சாலை அந்த மேற்கு கனடாவினுடைய அந்த மேற்கு கனடாவினுடைய ராக் மவுண்டன் தொடர் கீழே சியாட்டில் வரைக்கும், அமெரிக்கால இருந்து மேல அலாஸ்கா வரைக்கும் அந்த மலைத்தொடர் இருக்கிறது. அந்த மலைத்தொடரினுடைய பாதையில பயணிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு குதூகலமா இருக்கும். அந்த ராக் மவுண்டன்ல இருந்து நீங்க பார்த்தாலும் நிறைய சிவபெருமான் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கலாம். ஸோ பார்வைதான் வேற. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க பார்க்கும்போது அந்த இறைவனை அந்த மலையில் பார்க்கலாம். அப்படி மலை பார்த்தல நான் பிரமித்த ஒரு முதல் மலை எங்க ஊர்ல இருக்க மேற்கு தொடர்ச்சி மலையில அந்த பொதிகை மலை. அந்த பொதிகை இப்பொழுதும் மறக்க முடியல. அந்த பொதிகை மலை எத்தனை நினைவுகளை மனசுக்குள்ள கொடுத்து. கல்லூரி படிக்கிற காலத்துல சித்த மருத்துவம் படிச்சு கொண்டிருந்ததுனால மூலிகைகளை தேடி அலைதல்ங்கிறது பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்ச காலம். என்னன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட கூகுள் இருக்கு. டக்குன்னு இப்போ கூட ஒரு வெளிநாட்டுக்கு எங்க இந்தோனேஷியால எங்கேயோ போயிருந்தப்போ ஒரு செடி பார்த்தப்ப கரிசலாங்கண்ணி மாதிரியே இருந்துச்சு. டக்குன்னு என்னோட ஆப்பிள் போனை கொண்டு போய் அது பக்கத்துல வச்சு அப்படி பார்த்தா அதுல அப்படியே கூகுள் லென்ஸ்ல அது பிக்சரை கொடுத்து அது என்ன பிளான்ட், அதனோட பொட்டானிக்கல் நேம் என்ன, அந்த பொட்டானிக்கல் நேம்ல அதுல ஃபார்மகாலஜிக்கல் ஸ்டடிஸ் என்ன பேப்பர் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, என்ன மாலிகூல் இருக்குங்கிற வரைக்கும் போன் சொல்லிடும். அடுத்த வினாடி சொல்லிடும். அந்த அளவுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய வந்துருச்சு. ஆனா 35 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஒரு செடி பார்ப்பதற்காக 7 நாட்கள் பயணித்திருக்கிறோம். ஒரே ஒரு செடி, சோதி விருட்சம் என்று ஒரு செடி. அந்த செடியை கல்ப மூலிகைகள்ல ஒன்னாக சொன்னாங்க. தற்செயலாக அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு மூத்த மருத்துவர் ஒருத்தர், ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய மருத்துவர், மரியாதைக்குரியவர், அவர்கிட்ட சொல்ற, சோதி விருட்சம் எனக்கு தெரியும், குற்றாலத்துல இருந்து மேலே போனோம், நீங்கெல்லாம் தயாரா நான் கூட்டு போறேன் அப்படின்னாரு. 7 மாணவர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். 7 பேர், நீங்கெல்லாம் வாங்க, உங்களை கூட்டி போய் காட்டுறேன். ஸோ நான் 5ஆம் ஆண்டு படிக்கிறேன்னு நினைக்கிறேன். 5ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டா மறந்து போச்சு. அப்போ அந்த பொதிகையில குற்றாலம் தெரியும் நமக்கெல்லாம், தடதரன்னு உள்ள குற்றாலம். அது தாண்டி செண்பகாதேவி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்பெல்லாம் செண்பகாதேவி வரைக்கும் உள்ள பாதை விடுறது கிடையாது. அதை தாண்டி நிறைய பேர் போக முடியாது. பயணம் போறதுக்கான பாதையெல்லாம் இருக்கு, ஆனால் கொஞ்சம் நடந்து போகணும். அதுக்கப்புறம் சில ஒரு துளி வரைக்கும் தான் நீங்க நடந்து போறதுக்கும் பாதை சரியா இருக்கும். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய காணிகளினுடைய உதவியில மலைப்பாதை வழியாகத்தான் மேலே போகணும். அப்படி போற வழியிலேயே அங்க ஒரு பெரிய அந்த எஸ்டேட் ஒன்று இருக்கு. அந்த எஸ்டேட்ல ஒரு சாதிக்கா எஸ்டேட், சாதிக்கா விளைவிக்கிற இடம், அங்க இடத்துல ஒரு குடியிருப்பு இருக்கு. அந்த குடியிருப்புல கொஞ்சம் தங்கிட்டு அடுத்த நாள் அங்கிருந்து நகர்ந்து அப்படியே நகர்ந்து அந்த சோலை காடுகள் சொல்லுவாங்க. இங்கேயும் நம்ம ஓசை காளிதாஸ் பேசும்போது அந்த சோலை காடுகளை பத்தி நிறைய பேசுவாரு. அதுதான் மலைக்கு ஜீவாதாரம் என்று சொல்லக்கூடியது. அந்த மலைக்காடுகள், அந்த புட்காடுகளை எல்லாம் தாண்டி கடைசியாக அந்த சோதி விருட்சம் இருக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் போறோம். அந்த இடத்துக்கு போறப்ப ஒரு பையன் மட்டும் கூட வந்திருந்த ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே, கல்லூரி மாணவர், அவருக்குன்னு உரிய ஒரு ஆட்டம் பாட்டத்தோட செய்யப்பட்டே வராரு. 7 பேர்ல ஒருத்தர் மட்டும். அவர் இவன் இந்த மூலையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல அதெல்லாம் கூட வந்திருக்கோம், இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், விட்டுட்டு போக கூடாது. இல்ல அவருக்கு எல்லாம் பிராப்தம் கிடைக்காது அப்படி இப்படின்னு வைத்தியர் சொல்றாரு. சொல்லிட்டு நாங்கள்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். புட்காடுகள்லாம் தலைக்கு மேல உயரம் வளர்ந்திருக்க காடுகள், அதுக்குள்ளூடி தான் போனோம். இதே புல்காடுகள்ல தான் நிறைய புலி இருக்குன்னு வேற சொல்றாரு. ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் அந்த சோதி விருட்சம் பார்க்க வேண்டும் என்கிறதிலேயே மெதுவாக எங்களை அழைத்து கொண்டு கடைசியாக அந்த சோதி விருட்சத்தை பார்த்த காட்சி இப்போ வரைக்கும் மனசுல ஞாபகம் இருக்கு. அந்த சோதி விருட்சம்ங்கிறது ஒரு மலையுடைய விளிம்புல நிற்கக்கூடிய ஒரு பெருமரம். நிலா காலத்துல, நிலவு படக்கூடிய காலத்துல ஒட்டுமொத்த, நாங்க போகும்போதே மணி 7 மணி இருக்கும், இரவு 7:30 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இருட்டி இருக்கக்கூடிய நேரம். அந்த இருட்டி இருக்கிறதுல நிலவினுடைய ஒளியும் சூரியன் மறையக்கூடிய ஒளியும் சேர்ந்து தகன்னு அந்த மலை, அந்த மரம் மினுங்கிய காட்சி இப்போ வரைக்கும் மனசுல இருக்கு.
அதை பார்த்த உடனே அவர் எல்லாரும் வந்து அதை கீழே காலில் விழுந்து வணங்குறாங்க. அது ஒரு மிக முக்கியமான மூலிகை, அது ஒரு அதை பார்த்தாலே ஒரு பெரிய வரம் கிடைக்கும், அப்படியெல்லாம் அது பேசப்பட்ட ஒரு மூலிகைன்னு பார்க்குறாங்க. ஒரு மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் போதே அந்த தாவரவியல் புத்தி நமக்கு இருக்குங்கிறதுனால அது எல்லாரும் சேர்ந்து அது என்னடா, அது என்ன பிளான்ட், அது பொட்டானிக்கலா என்னது அப்படின்னு பார்த்தா அது ஒரு கற்பூர மரம். ஆக்சுவலா கற்பூரம், இன்னைக்கு நம்ம கற்பூரம், நம்ம கோயிலில் கூட கற்பூரம் எல்லாமே முழுக்க முழுக்க கெமிக்கல்ல பண்றது. ஒரிஜினலா மரத்திலிருந்து சுரண்டி எடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த கற்பூர மரம் தான் பேர் வந்து அவங்க சோதி விருட்சம்னு வச்சிருக்காங்க. அவர் சொல்றாரு வைத்தியர், இது வந்து யாரும் போய் சாமி எல்லாரும் கும்பிடுவாங்க, ஆனா விளக்கேத்தி கும்பிடக்கூடாது, தீ பொறி பட்டுச்சுன்னா மொத்த மரமும் அடுத்த நிமிஷம் எரிஞ்சு சாம்பலாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை வணங்க சொன்னார். அந்த சோதி விருட்சத்தை பார்த்தது, அதுக்கப்புறம் அப்படியே அந்த மலைக்காடுகள் வழியா அந்த காணிகள் கூட்டிட்டு போற வழியா நடந்து வந்த காட்சி இப்பொழுதும் அந்த மலையை பிரமிக்க வைத்தது அந்த வயதுல பார்த்தது. அப்போ ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடக்குது. அந்த காணி அங்க இருந்து எங்களோட வந்த ஒரு காணி வந்து இரவுல நாங்க தங்கி இருக்கிற ஒரு கூடாரத்தை தங்கி இருக்கிறோம். ஒரு ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கு, அந்த இதுக்குள்ள நான் தங்குறோம். அங்கெல்லாம் விளக்கு எதுவும் கிடையாது, சுத்தி அகழி மாதிரி தோண்டி வைத்திருக்கிறார்கள், விலங்குகள் அதுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இரவுல தங்கி இருக்கோம். அப்ப அந்த இடத்துல அந்த காணி வந்து நடு இரவுல பாட்டு பாடிக்கொண்டு ஆடுகிறார். அந்த பாட்டு பாடிக்கொண்டு ஆடும்போது அவர் பாடிய பாட்டு ஒன்று என் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சுது. அதை நான் பின்னாட்களில் நிறைய நாட்கள்ல சிலாகித்திருக்கிறேன். என்னன்னா, அந்த காணி பாடிய பாட்டு வந்து என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு மருத்துவம் பத்தியே பேசி கொண்டிருக்கிறதுனால அவர் ஒரு சார் ஒரு அற்புத மருந்து இருக்கு, அதை பத்தி எங்களுடைய ஒரு பாடல் இருக்கு, நாங்கள் வந்து நாட்டுப்புற பாடலாக அதை பாடுவோம்னு சொல்லிட்டு, கோவானூர் கிழக்கினிலே குண்டுமல்லி அம்மன் இருக்கு, குண்டுமல்லி அம்மன் கோயில் வாசலிலே சாகா மூலி ஒன்று பூத்து இருக்கு அப்படின்னு அந்த வரி வருது. கோவானூர் கிழக்கினிலே குண்டுமல்லி அம்மன் கோவில் இருக்கு, குண்டுமல்லி அம்மன் கோவிலுக்கு முன்னே சாகா மூலி பூத்து இருக்கு, இதுதான் வரி அவர் சொன்ன பாட்டு. இது நடந்தது நாங்க 89 90 91 இருக்கும். இந்த பாடல் மனசுக்குள்ள பதியுது. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் வந்து பூநீர் சேகரித்தல் அப்படின்னு ஒரு பூநீருங்கிறது மருந்து செய்யறதுல ஒரு மருத்துவத்தினுடைய மருந்துகளினுடைய தன்மையை உயர்த்துவதற்கு பூநீரை பயன்படுத்துவாங்க. முப்பு என்று இன்றைக்கும் ஒரு மறைபொருளாக கண்டறியப்படாத ஒரு விசேஷமா இருக்கக்கூடிய முப்பு தயாரிக்கிறதுக்கு பூநீர் வேணும். அப்போ இன்னொரு வைத்தியரோட பூநீர் எடுக்கிறதுக்காக தேடிக்கொண்டிருக்கோம் 10 வருடங்களுக்கு அப்புறம். இது நடந்தது 91. அதுக்கப்புறம் 2001 2002 பூநீர் எங்க இருக்குன்னு சொல்லும்போது ஒருத்தர் சொல்றாரு, இல்ல 2 இடத்துல தான் பார்க்க முடியும். ஒன்று வந்து இங்க காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு இடத்துல கிடைக்குது, அங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எடுக்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு இடம் இருக்கு, அங்க நான் கூட்டு போறேன், அங்க எடுக்கலான்னு கூட்டு போறாரு. கரெக்டா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நான் என்னுடைய கூட சக நண்பர்கள் மருத்துவர்கள் எல்லாம் போய் அந்த இரவுல அந்த இடத்துக்கு போய் நிக்கிறோம். அந்த இரவுல அந்த இடத்துக்கு அந்த வைத்தியர் கூட்டு போறாரு. அந்த இடத்துல போய் நிக்கிறோம். பௌர்ணமி நிலவு, நல்ல வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்துல அந்த இப்ப கொஞ்ச நேரத்தில் பூநீருங்கிறது பூத்து வரக்கூடிய நீர், தரையிலிருந்து மேல புஷ்னு பூத்து வரும் கொஞ்ச நேரம், அப்ப கலெக்ட் பண்ணிக்கணும் அந்த இதை. அது ஒரு இது மண்ணியல் ரீதியா ஜியாலஜிக்கலா அது ஒரு கால்சிஃபைடா உள்ள இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டோன்ல இருந்து வரக்கூடிய கீழே வந்து அண்டக்கல்னு சொல்லுவாங்க. அந்த அண்டக்கல்ல இருந்து வரக்கூடிய பூத்து வரக்கூடிய ஒரு கால்சிஃபைட் ஸ்டோன். அந்த பௌர்ணமி வெளிச்சத்துல தான் அதை கலெக்ட் பண்ணுவாங்க அந்த வைத்தியர்கள். அப்படி நாங்க போய் அதை கலெக்ட் பண்ண போறோம். பின்னிரவு இருக்கும், 2 மணி இருக்கும். அங்க வந்து அதை கலெக்ட் பண்ண புஸ்க் புஸ்குன்னு அதை அந்த புத்து மண்ணு மாதிரி அந்த சாம்பல் நிறத்தில் அந்த பூநீர் வருகிறது. அதை சேகரித்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, அந்த நேரத்தில் நான் எதேச்சையா அந்த இடத்துல இருந்து திரும்பி பார்க்கிறேன். அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலின் பெயர் குண்டுமல்லி அம்மன். அந்த கோயில் வாசல்ல நான் உடனே அது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். குண்டுமல்லினா ஏதோ நம்ம டக்குன்னு மதுரையில் குண்டு குண்டா மல்லிப்பூ இருக்குன்னு தான் தெரியும். ஆனால் குண்டுமல்லின்னு ஒரு அம்மன் இருக்கான்னு அப்பதான் எனக்கு தெரியும். அப்போ என் கூட இருக்க அதே நண்பர் என் கூட இதுக்கும் வந்திருக்காரு, பொதிகைக்கும். அப்போ அவர்கிட்ட அந்த குண்டுமல்லி அம்மனா அப்படின்னா, குண்டுமல்லி அம்மன். உடனடியா அடுத்த சொல், இந்த ஊருக்கு பேர் கோவானூர் அப்படிங்கிறாங்க. எங்கேயோ இருக்கிற பொதிகையில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுவாசி கோவானூர் கிழக்கினிலே குண்டுமல்லி அம்மன் கோயிலுக்கு முன்னே சாகா மூலி பூத்திருக்கிறது, அதான் பூநீர். ஸோ ஒரு பயணம் அன்னைக்கு வந்து கல்லூரியில் அது ஒரு கட்டாய டூர்லாம் கிடையாது. நான் மூலிகளை தெரிந்து கொள்ளணும்,
போய் ஒரு ஒரு மூலிகையை இனம் கண்டறிவது, பார்த்தவுடன் எந்த மரத்துக்கு பக்கத்துல எந்த குட்டி மூலிகை இருக்கும், எந்த செடி சார்ந்து இருக்கும் இப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக போறக்கூடிய பயணங்கள் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த 3 வரியை காட்டி கொடுத்தது. மறக்கவே முடியாது. இப்படி இது ஒரு நம்மளுடைய சித்த மருத்துவம் சார்ந்த ஒரு பயணத்தை அந்த பயணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறு செய்தி. ஒவ்வொரு பயணங்களும் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க இருக்கும். இங்க மேற்கு தொடர்ச்சி மலையில காளிதாஸோட சேர்ந்து ஓசை காளிதாஸ் நாங்களாம் ஒரு இரவு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அன்னைக்கு நாங்க ஒரு 3 பேர், சார் இதுவரைக்கும் மலைக்கு வாங்க போலாம், எங்க போலாம், உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டு போறேன், எனக்கு என்ன பிடிக்கணும், சிறுதானியங்கள் எல்லாம் பேசக்கூடிய இடம் இங்க மேற்கு தொடர்ச்சி மலையில மேல ஒரு இடம் இருக்கு தெரியுமானார். அது பேரே சாமை கூடல். சாமை அரிசியை போட்டு வித்திருப்பாங்களா இல்ல சாமை அரிசி அங்க விளைவிச்சிருப்பாங்களா தெரியல. ஆனா அந்த ஊருக்கு பேரு சாமை கூடல். எங்க இருக்கு? கோத்தகிரிக்கு கீழே கீழ் கோத்தகிரின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த கீழ் கோத்தகிரியில இருந்து உள்ள நீங்க பயணிச்சீங்கன்னா அந்த சாமை கூடல் போலாம். அந்த இரவுக்கு நாங்க ஒரு 5 நண்பர்கள் கிடைத்த ஒரு நாள் பயணத்தை வைத்து நம்ம போலாம், அங்க என்ன இருக்குன்னு பாப்போம். சாமை கூடல் சொல்றாங்களா, சாமை அரிசி இருக்கா, வேற ஏதாவது அங்க இருக்கக்கூடிய நாட்டுப்புற மருத்துவமோ நாட்டுப்புற மக்கள் இது மாதிரி உணவை பயன்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நண்பர்களோட அங்க போய் பார்க்கறேன். அந்த பயணம் நினைச்சா இப்பவும் நினைச்சா அப்போ இந்த கியா கார்னிவல்னு ஒரு வண்டியை எடுத்துட்டு போய், அப்ப இப்ப இருக்க கியா கொஞ்சம் உயரம் பேஸ் கூடிருச்சு, முன்னாடி தரையோட இருக்கும். அந்த வண்டியை எடுத்துட்டு போய் போற இடம்லாம் டமால் டமால்னு கீழே தர. அந்த வண்டி ஓனர் நொந்தே போயிட்டாரு, இப்படியா பாதையில கூட்டு போய் இந்த வண்டியை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி கொண்டு போனோம். ஒரு இரவு போய் ஒரு இடத்துல போனா ஒரு முட்டு சந்து மாதிரி நின்றுச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா மலையோட ஒரு பெரிய அதல பாதாளம் இருக்கு, மேலையும் போக முடியல கீழையும் போடல, மாட்டிட்டு நின்று நம்ம கொஞ்ச நேரம் தூரம் ரிவர்ஸ்லயே எடுத்து மேலே ஏறணும், அப்பதான் வர முடியும். எப்போ மணி 12-1 மணி இருக்கும். அங்க அப்படி நின்றுகிட்டு இருக்கும்போது அப்படியே இறங்கி கொஞ்சம் தூரம் நடப்போம் அப்படின்னு நடந்து பார்த்தா அப்படி ஒரு கும்மிருட்டு. நான் தெரியாம பக்கத்துல கேட்டேன், இவ்வளவு காட்டுக்குள்ள வந்திருக்குமே, ஏதாவது விலங்குகள் ஏதாவது வருமா அப்படின்னா, வரலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எப்போது கரடி வந்தாதான் பிரச்சனை, யானை எல்லாம் ஒண்ணும் செய்யாது அப்படின்னாரு. வர்றது என்னதுன்னு யாருக்கே தெரியும், கரடி வடிவேல மாதிரி மூஞ்சில துப்பிட்டு போயிட்டா பரவாயில்ல, இவெல்லாம் வரமாட்டான்னு, அது பாட்டுக்கு ஏதாவது கடிச்சிருச்சுடா என்ன பண்ண. அப்போ அவர் சொன்னார், இல்ல அதெல்லாம் பிரச்சனை, யானை தான் இந்த பக்கம் நடமாட்டா இருக்கும், ஒத்த யானையா வந்தா அது மூடு கரெக்டா இருக்கான்னு பாக்கணும்னாரு. யானைக்கு எப்படிடா மூடெல்லாம் பாக்குறது, யானைன்னு வந்துருச்சுதான் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பயந்து கொண்டிருந்தோம். அப்புறம் அவர் சொன்னார், நீங்க இந்த பக்கம்லாம் போய் எங்கேயாவது யூரின்லாம் போயிடாதீங்க, யூரின் வாசத்துக்கெல்லாம் அது வந்துடும் அப்படின்னாரு. சரி இனிமேல் போய் நேராக கோயம்புத்தூர்ல போய் ஒன்று கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கத்தோடு அந்த பாதை அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில அப்படி பல இடங்கள். அதுல முன்னாடி அவிலாஞ்சி பகுதியில் போனப்ப அங்க ஒரு காட்சி இன்னும் மனசுக்குள்ளே இருக்கு. நான் இன்னும் 4-5 நண்பர்களோடு இன்னொரு பயணத்துல அவிலாஞ்சிக்குள்ள போறோம். அப்போ போகும்போது பின் இரவுல விலங்குகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீப்ல போய் பார்த்தா ஒரு பெரும் மான் கூட்டம் நடு இரவுல. அந்த மான் கூட்டத்துக்கு அந்த லைட்டை போடாம டிரைவர் அந்த வண்டியை மூவ் பண்ணிட்டு வராரு. ஒரு இடத்துல மான்கள் மொத்தமா கூட்டமா நிக்குது அப்படின்ன உடனே டக்குன்னு லைட்டை போட்ட உடனே அந்த லைட்ல அத்தனை மான் கண்களும் மிளிருது, மொத்தமா ஒரு கூட்டம். லைட்டை பார்த்த உடனே கொஞ்ச நேரம் அது எல்லாம் அந்த வண்டியை பார்த்துட்டு சல்லன்னு பிச்சுக்கிட்டு எல்லாம் ஓடுது. தூரம் ஓடும்போது ஒரே ஒரு குட்டி மான் மட்டும் நிக்குது. அது தாய் மான் போயிடுச்சு, அந்த குட்டி மான் மட்டும் அந்த பக்கம் நிக்குது. நாங்க எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். அப்ப என் நண்பர், நீங்க அமைதியா இருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 10 நிமிடம் இருக்கும். அந்த மான் செய்வதறியாது, எங்க போகன்னு தெரியாம, ஒரு தாயை பொருட்காட்சியில் தவிக்க விட்ட ஒரு குழந்தை தனியா இருந்தா எப்படி மிரண்ட கண்களோடு அழுது கொண்டு நிற்குமோ அப்படி அந்த மான் நிக்குது. தூரத்தில் ஒரு மான், அது இதனுடைய தாய் மானாகவோ இல்லைன்னு தகப்பன் மானாகவோ இருக்கணும். அந்த மான் அங்கிருந்து இப்படியே பார்த்துட்டு மெதுவா நடந்து சுற்றி முற்றி பார்த்து விட்டு மெதுவாக இந்த மானை அழைத்து சென்ற காட்சியை அன்றைக்கு நாங்கள் பின்னிரவுல பார்த்தோம். எவ்வளவு ஒரு கவித்துவமான ஒரு காட்சி. நீங்க எந்த கவிதையிலேயோ எந்த புத்தகத்திலேயோ எந்த சினிமாலேயோ இப்படியான காட்சிகளை பார்க்க முடியாது. சில பயணங்கள் கொஞ்ச நேரத்துக்கு மனசுக்குள்ள அது நகரவே இல்லை. நாங்க வேற எதுவும் பெரிய விலங்கெல்லாம் பார்க்கல, ஆனா அந்த கண்களில் மிரட்சியோடு நிற்கக்கூடிய ஒரு குட்டி மானை தாய் மான் எப்படி கூட்டி செல்கிறது அப்படிங்கிற ஒரு சிறு காட்சி தான். ஆனால் அது இன்றைக்கு வரைக்கும் நடந்து 10 ஆண்டுகள் இருக்கலாம், 15 ஆண்டுகள் ஆச்சு, ஆனா இன்னைக்கு வரைக்கும் மனசுல இருந்து கொண்டிருக்கு. அந்த காட்சி யோசிக்கிற நேரத்திலேயே இந்த ராக் மவுண்டன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மேற்கு கனடாவினுடைய அந்த ஜாஸ்பர்ல இருந்து எட்மண்டன் போற பாதையில இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டர் ஒரு 3 நாட்களில் நாங்கள் பயணித்தோம். நானும் சௌந்தர் என்று இங்க திருப்பத்தூர்காரரு, அவரும் நானும் ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே பயணிக்கிறோம்.
பயணிக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துல டிராபிக் ஜாம், ஃபுல்லா எல்லா பஸ்ஸும் நிக்குது, இந்த டூர் வந்த பஸ் எல்லாம் நிக்குது, வாகனங்கள்லாம் அப்படியே அசையாம நிக்குது, யாரும் ஹானோ எதுவும் இல்லை. கொஞ்சம் பேர் இறங்கி நின்று கொண்டு ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்காங்க. நடு ரோட்ல அந்த பக்கமும் ஒரு 1/2 கிலோமீட்டர், இந்த பக்கம் 1/2 கிலோமீட்டர் எல்லா வண்டியும் நிக்குது. நடு ரோடில் ஒரு பனிக்கரடி அதனோட குட்டியோட உட்கார்ந்துருக்கு நடு ரோட்ல. நம்ம ஊரா இருந்தா என்ன பண்ணுவோம்? முதல்ல ஹார்ன் அடிச்சு இல்ல பைக்ல குறுக்க போய் தட்டி விட்டு ஏதாவது. அத்தனை பேரும் அமைதியா பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க கவர் நடந்து போனதுக்கு அப்புறம் நம்ம வண்டி எடுக்கலாம் அப்படின்னு மொத்தமா கிட்டத்தட்ட 100 வாகனங்கள் அப்படியே காத்திருக்கு. அப்புறம் யாரும் ஒரு சிறு சத்தம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாம் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது. வெளிநாட்டில் போய் எதை கற்றுக்கொள்கிறோம்? வெளிநாட்டில் மக்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு, அந்த கரடி அதை நகர்ந்து போயிடணும், அது வரைக்கும் நம்ம எல்லாரும் எந்த விதத்திலும் அதற்கு தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு அந்த தாயும் அந்த குழந்தையும் இருக்கதை பார்த்து கொண்டிருந்த காட்சியும் இங்க நான் மான் பார்த்த காட்சியும் என் மனசுக்குள்ள அப்படியே ரெண்டு ஒட்டி இருக்கு. என்ன அழகான ஒரு காட்சி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் கழிச்சு அது மெதுவா நகர்ந்து காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எல்லா வாகனங்களும் போகின்றன. நண்பர்களை, ஒவ்வொரு மலைக்குள்ள போகும்போதும் ஒவ்வொரு இடத்துக்குள்ள போகும்போதும் புதிதாக மனசுல மனசை இலகுவாக்குற, இதுல என்னத்த புதுசா படிச்சிட்டோம் அப்படின்னு தோணலாம். ஆனா மனம் இலகுவாகிற ஒரு தருணம் அப்படின்னா இதுதான். இதை பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன இலக்கம் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்லயும் இல்ல ஸ்ட்ரெஸ் மாத்திரையிலையும் கிடைச்சிட இப்படியான காட்சிகள். அதுல கிடைக்கக்கூடிய பல செய்திகள். மலைகளுக்குள்ள போகும்போது நான் அந்த சுவிட்சர்லாந்தினுடைய யூங்ஃப்ரூ, அந்த யூங்ஃப்ரூ போயிட்டு வந்தா ஒரு சர்டிபிகேட்லாம் கொடுக்குறான். நீங்க ஆல்ப்ஸினுடைய உச்சத்திற்கு வந்திருக்கீங்க. அதுக்கு என்னடா யூங்ஃப்ரூ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, அந்த உச்சத்துக்கு போறதுக்கு சீனா உதவி செய்திருக்கிறது. அதனால அந்த பேரே யூங்ஃப்ரூன்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை முன்னாடி சீனர்கள் போய் அதை பிடிச்சு கொடுத்தாங்களான்னு தெரியல. அந்த யூங்ஃப்ரூக்கு போகும்போது ரொம்ப அப்பவும் முதல்ல ஒரு பயம் இருந்தது. எப்படி இவ்வளவு குளிரா இருக்கு. நாங்கள் போனது ஜனவரி மாதம். நல்லா கிட்டத்தட்ட அந்த உச்சம் -15-20 இருக்கு. ஆனால் அங்க போய் நானும் என் மனைவியும் போறோம். கண்டிப்பா அதுதான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து, பல ஊர்களுக்கு நான் நிறைய போயிருந்தாலும் முதல்ல நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போன ஊர் அது. அங்க போய் நம்ம போலாம், வெறும் மனசுல எதுவும் இங்க போனோம் அங்க போனோம் இல்லாம சுவிட்சர்லாந்துல எல்லா இடமும் நமக்கு எது பிடிக்குதோ பார்த்து வருவோம்னு போனதுதான். அப்படி போகும்போது அந்த யூங்ஃப்ரோவோட உச்சம் போகும்போது கடும் குளிர். ஒரு இடம் வரைக்கும் ரயில்ல போக முடியும், அதுக்கு மேல வீச்சு வழியா போறான். அந்த முனை பகுதிக்கு போனதுக்கு அப்புறம் அந்த விளிம்புக்கு போறதுக்கு ஒரு கண்ணாடி கதவு வச்சிருக்காங்க. தாண்டிட்டா நம்ம வெளி உலகத்தோட போயிருக்கலாம், அந்த குளிரை அனுபவிக்கலாம். போட்டோலாம் எடுக்கலாம்னு போனை எடுத்தா போனெல்லாம் கம்ப்ளீட்டா ஜாம் ஆயிருது, அது வேலை செய்யாது. அந்த குளிரில் போன் எதுவும் வேலை செய்யாது. அந்த குளிரில் அந்த கொஞ்ச தூரம் அப்படி நடந்து அந்த மலையினுடைய விளிம்புல போய் நின்னா அங்க ஒரு கணவனும் மனைவியும் நிற்கிறாங்க. வயதான தம்பதி. பார்க்கும் போதே அவர்கள் ஒரு 65-70க்கு மேல இருப்பாங்க அப்படின்னு மனசுல தோணுச்சு. கொஞ்ச நேரம் அவங்க நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப நேரம் நிக்க முடியாது, ஒரு 10 நிமிடத்துல அப்படி திரும்பி கீழே வந்துட்டோம். வந்தோடனே அடுத்து எங்க கூட அவங்க கீழே வரைக்கும் வந்தாங்க. நான் அவரிடம் பேசிக்கொண்டே வந்தேன். அவர் 2 பேரும் ஒரு ஆசிரியர் பணியிலிருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. 85 வயசு அவருக்கு. அந்த அம்மா நான் பார்க்கும்போது ஒரு 65-66 இருக்கும்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா அவர் 85 வயது, அந்த அம்மா ஒரு 80 வயது இருக்கும். 2 பேரும் அப்படியே வண்டியில எங்க கூட பேசிக்கொண்டே வராங்க. எதுக்கு நீங்க வந்தீங்க என்னன்னு கேட்டேன். அப்ப என்னைய அவங்க கேட்டாங்க. நாங்க 2 பேரும் கணவன் மனைவி சுத்தி பார்க்கறதுக்கு இப்படி எல்லாம் வந்தோம் அப்படின்னு சொல்றேன். உடனே அவங்க நீங்க ஏன் வந்தீங்கன்னு, இன்று எங்கள் திருமண நாள், நான் இந்த திருமண நாள்ல இந்த பனி பாறைக்கு வரணும்னு நினைச்சேன். எந்த ஊர் அப்படின்னா, நாங்களும் மலைப்பகுதியில் ஆஸ்திரியா பகுதியில எங்கேயோ ஹால்ஸ்டாட் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம். நாங்க இந்த திருமண நாளுக்காக வந்திருக்கோம். அதுக்காக நான் இவ்வளவு இந்த இடத்துக்கு கூட்டு வரேன் நான் சொல்லியிருந்தேன். 2 பேரும் வந்திருக்கோன்னு அந்த உறுதியான உடலோட அங்க வந்திருக்காங்க. அங்க வச்சு 2 பேரும் மோதிரம்லாம் ஒருத்தர் மாத்திக்கிறாங்க. அவ்வளவு ஒரு காதல் அங்கதான் பார்க்க முடிஞ்சது. அப்படி 2 பேரும் அது பேசிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அவர்கள் பையன் பேரன் எல்லாம் வந்தாச்சு. ஒரு பையன் ஆஸ்திரேலியாலயோ எங்கேயோ இருக்கிறான், இன்னொரு பையன் எங்க இருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இங்க வெளிநாட்டுல எங்கேயோ இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல, அவங்க நாட்டினுடைய பழக்கத்துல எங்கேயோ இருக்காங்கன்னு தெரியல. நமக்கெல்லாம் ஒரு மனசுல என்ன தோணும்னா, பொதுவாகவே வெளிநாட்டு மக்கள் என்ன அவங்களுக்கெல்லாம் கலாச்சாரமே கிடையாது, கல்ச்சரே கிடையாது. அவங்கெல்லாம் காலையில் ஒருத்தரோட இருப்பாங்க, சாயந்தரம் ஒருத்தர் பை பை சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு. இந்த கணவனும் மனைவியும் நான் சந்தித்த போது பேசிய போது அது அவர்களுடைய 60வது ஆண்டு கல்யாண நாள். 60 வருஷமா அவங்க வந்திருக்காங்க. நாம நினைக்கிற கற்பனையா நம்மளாம் ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பார்த்துட்டு அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மை விட சில நேரத்தில் பண்பாட்டிலும் ஒழுக்கத்திலும் மிக மிக அழகான தம்பதிகளை நம்ம அங்க பார்க்க முடியும்.
அவங்க பேசிக் கொண்டிருந்த விஷயம், அவங்க அந்த அந்த காதலோடு ஒருவர் அரவணைத்து அவர்கள் வந்து கீழே வரைக்கும் வந்து ஒரு ஓரிரு மணி நேரம் அவர்களோடு செலவழித்த நேரம் வந்து அந்த மலை காட்டிய ஒரு மிக முக்கியமான கவிதை. அந்த மலை சொன்ன ஒரு கவிதையாகத்தான் என் மனசுக்கு பட்டது. இப்படியான பயணங்கள் வந்து உடனே நான் ராஜிட்ட சொல்றேன், என் ஒய்ஃப்ட, நம்மளும் வரணும். நமக்கு ஒருவேளை அப்படி எல்லாம் நமக்கு ஒரு 60 வருஷம்லாம் கிடைச்சதுன்னா, 30 வருஷம் ஆயிடுச்சு, இன்னொரு 30 வருஷம் கிடைச்சதுன்னா இதே மாதிரி ஒரு மலைக்கு நம்ம 2 வரணும். இந்த படிப்பினைகள் இப்படியான பயணங்கள் மட்டும்தான் தரும். எத்தனையோ பிணக்குகள், எத்தனையோ சண்டைகள், எவ்வளவோ விமர்சனங்கள், இப்படி எல்லாம் மனசுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தாலும் சில முக்கியமான நகர்வுகளை இந்த மாதிரி பயணங்கள் தரும். மலை நண்பர்களே, ஒவ்வொரு மலைக்கும் போகும்போது மலை காட்டக்கூடிய காட்சிகள், அந்த மலையை ஒட்டி இருக்கக்கூடிய வாழ்வியல் காட்டக்கூடிய விஷயங்கள் வந்து மிக மிக ஏராளமான விஷயம். மலை போலவே இன்னொரு மிக அழகான ஒரு விஷயம் வந்து நதி. எனக்கு பிடித்த விஷயங்கள், எங்க போனாலும் அந்த ஊரினுடைய நதியை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு மனசுல ரொம்ப ஆசை இருக்கும். அது காரணம், நான் ஒரு தாமிரபரணிக்காரன். அந்த தாமிரபரணி நதியை வந்து சின்ன பிள்ளையில இருந்து பார்த்து பார்த்து லயித்து ரசித்து, அந்த பொருணை நதி பற்றி எழுதிய பெரும் எழுத்தாளர்களுடைய எழுத்தை மிக ஆழமா ரசிச்சு, அந்த நதிக்கரை அப்படிங்கிற அந்த நதிக்கரை நாகரிகத்தை, நதியை ரசித்தது வந்து ஒரு பெரிய, என்னுடைய தமிழாசிரியர் அடிக்கடி தாமிரபரணி நதியை பேசிக்கிட்டே இருந்ததுனால அது நதிகள் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. முதல்ல நீச்சல் பழகணும்னு சொல்லி, அதுவும் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் நடந்தது. கொஞ்சம் பேர் தாமிரபரணி ஆத்தங்கரையில் பேச்சிமத்தங்க அம்மன் கோயில் முன்னாடி ஒரு இடம், அங்கதான் என்னுடைய ஒரு நண்பர் கொண்டு வந்து இறக்கி விடுறாரு. அந்த நாள் ஒரு டயர்லாம் கெட்டிக்குள்ள தூக்கி இறக்கி விட்டு அன்னைக்கு தட்டா புட்டான்னு அடிக்க ட்ரை பண்ணி, அன்னைக்கு ராத்திரியே ஒரே வீசி தும்பல். அன்னைக்கு போட்டாங்க முட்டுக்கட்டு, நீ இனிமேல் நீச்சலே படிக்கக்கூடாது, போகக்கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் நீச்சல் தெரியாம இருக்கான். ஆனால் சில நேரத்தில் இப்ப யோசிச்சு பார்த்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் நீச்சல் படுத்திருந்தோம்னா இன்னைக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நதியில நீந்தி கொண்டு இருக்கலாமே என்று மனசுக்குள்ள தோணும். அன்னைக்கு அப்படி ஆரம்பிச்ச விஷயம், எந்த ஊருக்கு போனாலும் நதிகளை பார்க்க வேண்டும் என்கிற. இந்த வருஷம் பிப்ரவரியில ஒரு வாய்ப்பு, நான் ஜப்பான் போயிருக்கேன். ஜப்பான் என்ற உடனே நமக்கு வந்து ஒரு டோக்கியோ, அந்த பிரம்மாண்டமான ஊர் நமக்கு தெரியும். ஒரு சிறு பெரு அடர் மக்கள் தொகை இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில்நுட்பம் உள்ள அந்த ஊர். அந்த ஊரில் எனக்கு பிடித்தது என்னவோ அந்த சுமிதா ஆறு தான். அந்த சுமிதா ஆறு டோக்கியோவினுடைய குறுக்க நெடுக்க ஓடிக்கொண்டிருக்க ஆறுக்கு பின்னாடி பல வரலாறு இருக்கு. அந்த சுமிதா ஆற்றின் கரையில் தான் பாஷோ அப்படிங்கிற, இன்னைக்கு நம்ம ஹைக்கூவை கொண்டாடுகிறோமே, ஹைக்கூ அப்படிங்கிற கவிதை பிறந்தது அந்த சுமிதா ஆத்தங்கரையில தான். பாஷோ எந்த இடத்துல இருந்து கவிதை எழுதினாரு, எந்த வாசல்ல நின்னாரு, அந்த இடத்துக்கு அந்த அந்த ஆத்தங்கரைக்கு கூட்டு போங்க என்னைய அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய நண்பர்களோடு அந்த சுமிதா ஆற்றங்கரையில் நின்று அங்க உருவான, நம்ம இன்னைக்கு ஜப்பான் அப்படின்னாலே புத்த மதம் என்று இருக்கு. புத்த மதத்துக்கு முன்னாடி அங்க ஒரு பெரிய, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மரபு மதங்கள் மாதிரி அங்க இருந்துச்சு. அந்த மரபு மதங்கள்ல இருந்து புத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்குள்ள மன்னர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் கிளைத்து கிளைத்து வருது. அந்த சுமிதா நதியினுடைய ஓட்டம் அவ்வளவு மனசுக்கு பிடிச்சது. சுமிதா பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே ஜப்பான் நடந்த உடனே, ஜப்பான் பயணம் என்ற உடனே மனசுக்குள்ள திட்டமிட்டது வந்து ஹிரோஷிமா. ஏன்னா எவ்வளவு வலி நிறைந்த வரலாற பள்ளி காலத்துல படிச்சிருக்கோம். அந்த ஆகஸ்ட் 6 இன்றைக்கும் மறக்க முடியுமா? அந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடந்த அந்த கொடூரம் எத்தனை ஆண்டுகள் ஆகட்டும், 1945 இருக்கட்டும், இன்றைக்கு வரைக்கும் அந்த தினம் வரும்போதெல்லாம் அப்படி ஒரு வலி தரும். அந்த ஹிரோஷிமா நகரம் ஒரு ஆற்றங்கரையில் இருக்கு. ஆனால் அந்த ஆற்றங்கரை போய்விட்டு அந்த ஆற்றின் நதியில் 4 சொட்டு கண்ணீராவது நீங்கள் விடாமல் வர முடியாது. நான் மிக மிக வேதனைப்பட்டு அழுது கண்ணீரோடு, உண்மை கண்ணீரோடு அழுது நின்ற, பயணத்தில் அழுது நின்ற ஒரே இடம் அந்த ஹிரோஷிமாவினுடைய அந்த அணு குண்டு வெடித்து சிதறிய இடத்தின் முன்னே ஓடக்கூடிய மொட்டுபூஷுன்னு நினைக்கிறேன், மொட்டபூஷு ஆறினுடைய முன்னாடி நின்று தான் வந்து நான் அழுது இருக்கிறேன். அந்த ஹிரோஷிமாவில் வந்து இங்கிருந்து ஜப்பான் போறோம் அப்படின்னு தெரிஞ்சு மொத்தமே 5 நாள் தான். ஆனால் ஹிரோஷிமா பார்க்கணும், இல்லை சார் டோக்கியோல இருந்து ரொம்ப தூரம் அப்படின்னா. டோக்கியோல இருந்து எவ்வளவு தூரம்? 1200 கிலோமீட்டர். அப்போ ஒரு நாள் ஆயிருமா போயிட்டு வர? இல்ல 3 மணி நேரம் ரயில் இருக்கு அப்படின்னா. 3 மணி நேர வேக ரயிலில் போகலான்னு உடனே இங்கேயே டிக்கெட் போட்டு, ஏன்னா ட்ரெயின் எல்லாம் இங்கிருந்து நீங்க டிக்கெட் போட்டா கொஞ்சம் விலை கம்மி. ஸோ இங்கிருந்தே எப்படி போகலாம், இதுதான் பயணம், இந்த இடத்துக்கு போகலாம், யாராவது ஹிரோஷிமால கிடைப்பாங்க, முதல்ல டிக்கெட்டை போட்டுருவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அங்கே போய் தேடிக்குவோன்னு சொல்லி ஹிரோஷிமாவுக்கு சென்னையில இருந்து பார்த்து, சரி காலையில் 8 மணிக்கு இருக்கு, 7:30 மணிக்கு ஏறணும்னா அங்கே வந்து 1 மணி 12:30 1 மணிக்குள்ள போயிடலாம் அப்படின்னு திட்டமிட்டு போயாச்சு. இந்த ஹிரோஷிமால ஒரு பீஸ் மியூசியம் இருக்கு, உலக அமைதி மியூசியம்னு ஒன்று இருக்கு. அதில் உள்ளே சென்று வெளியே வருவதற்கு 3 to 4 மணி நேரம் எடுக்கும்.
4 மணி நேரத்தில் நம்ம சில திரைப்படங்கள் போடும்போது மனதில் சிதைவு இருப்பவர்கள், அழுத்தம் உள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், இவங்கெல்லாம் அந்த காட்சியை பார்க்காதீங்க, போகாதீங்கம்பாங்க. அப்படித்தான் அந்த பீஸ் மியூசியத்தினுடைய வாசலிலும் போட்டிருக்காங்க. நான் அந்த மியூசியத்துக்குள்ள நுழைஞ்சு வெளியே வரும்போது கிட்டத்தட்ட நொறுங்கி உடைந்து தான் நான் வெளியே வந்தேன். அந்த ஹிரோஷிமா பீஸ் மியூசியத்தில் அன்றைக்கு 8:20 காலை ஆகஸ்ட் 6, 1945 போட்ட குண்டுக்கு 1 மணி நேரம் முன்னதாக அந்த நகரம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அடுத்த 1 மணி நேரத்தில் இருந்து ஆரம்பிச்சு இன்று வரை எப்படி அந்த ஊர் இருக்கிறது என்பதை முழுக்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. அத்தனையும் உண்மை ஆவணங்களோட, சோடிக்கப்பட்ட ஆவணங்கள் அல்ல, அத்தனையும் புகைப்படங்கள், உண்மையான ஆவணங்கள். அதுக்குள்ள நுழைஞ்சு போயிட்டு இப்ப நினைச்சாலுமே எனக்கு அப்படியே கூஸ்பம்ப் ஆகுது. அவ்வளவு புல்லரிக்க வைக்கிறது. அந்த உள்ள போனா அந்த 8:20க்கு ஒருத்தன் பியானோ வாசிச்சுட்டு இருந்திருக்கிறான். ஒரு குழந்தை அதுக்கு பாடல் பாடி, நீங்க பார்த்திருப்பீங்க யூடியூப்ல இப்போ சமீபத்தில் அந்த 8:20க்கு குண்டு வெடிக்கிறதுக்கு முன்னாடி 7 மணிக்கு ஒரு இசை கல்லூரியில் ஒரு பையனும் பொண்ணும் பாட்டு பாடிக்கிட்டு பியானோ வாசிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வெடிச்சு அவன் எங்க போனா இவன் எங்க போனா எதுவும் தெரியாது. கிட்டத்தட்ட 60-70 வருஷத்துக்கு அப்புறம் அவர்கள் மறுபடி பார்த்திருக்கிறார்கள், சந்தித்திருக்கிறார்கள். அவரை பற்றி ஒரு யூடியூப்ல இருக்கு. அவங்க இன்னைக்கும் அணுகுண்டுக்கு எதிரான பேச்சை பேசி அந்த பாடலை பாடியிருக்காங்க. நீங்க தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த அந்த பீஸ் மியூசியத்துக்குள்ள போய் பார்த்தோம்னா அந்த 8:20க்கு அது வெடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 நிமிடங்கள்ல 3 நிமிஷத்துல 1.5 லட்சம் பேர் மடிந்திருக்கிறார்கள். நீங்க நிறைய இங்க பொறியாளர்கள், கொடிசியாவே ஒரு பொறியாளர்களுடைய இதுல உள்ளது உங்களுக்கு தெரியும். ஹீட்டோட இது 2600 டிகிரி வெப்பத்தை ஒரு நிமிடத்தில் அந்த குண்டு உமிழ்கிறது. அது அந்த மஷ்ரூம் எஃபெக்ட் அப்படிம்பாங்க இல்லையா, நீங்க படம் பூரா பாத்தீங்கன்னா குண்டு வெடிச்சு மேல அப்படி காளான் மாதிரி விரிகிறது. காளான் மாதிரி விரிகிற அது மட்டும் இல்ல, விரிஞ்சு மேகத்தில் பட்டு மறுபடி அமில நீராக அது கொட்டி இருக்கிறது. பல பேர் அந்த வெப்பம் தாங்காமல் டீஹைட்ரேட் ஆகி எல்லோரும் வாயை இப்படி மழை பெய்யுது, நல்ல வேலை இந்த தண்ணீரை குடிச்சிடலான்னு வாய் வச்சு வாயோடு முகமெல்லாம் வெந்த மக்கள் காட்சி. ஏன்னா அமில நீர், அது அணுகுண்டு வெடிச்சு மேகம் பட்டு அமில நீர் வச்சிருக்கு. பல மக்கள் அந்த வெம்மை தாங்காமல் அந்த மொனோஷோ அந்த பேர் சரியா வரல, அந்த ஹிரோஷிமா முன்னால ஓடக்கூடிய அந்த ஆற்றில் மொத்தமாக குதித்திருக்கிறார். குதித்தவர்கள் பல பேர் அந்த வாட்டர் கரண்ட்ல இழுத்து இறந்து போனவங்க, அந்த விழுந்த வேகத்தில் இறந்து போனவங்க, அவர்களெல்லாம் அடுத்த மணி 2 நாட்களில் அள்ளி போட்ட அவ்வளவு புகைப்படங்களும் இருக்கிறது. எப்படி புகைப்படம் இருக்கு, அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்கு முன்னாடி 3-4 நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் ஒரு கடிதம் அந்த ஏர் மார்ஷலுக்கு எழுதுறாரு. ஏர் மார்ஷலுக்கு எழுது, எனக்கு இப்போ நீங்க 5-6 இடம் குறிச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட இல்ல 22 இடங்கள் குறிச்சிருக்கீங்க. ஆனா எனக்கு இந்த 22 இடங்கள்ல எனக்கு ஒன்றும் கரெக்டா வரல. அதிகம் குழந்தைகள் இருக்கக்கூடிய இடம், அதிகம் பெண்கள் இருக்கக்கூடிய இடம், அதிகம் வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஆர்மி மேன் இருக்கக்கூடிய இடம், பள்ளி கல்லூரிகள் இருக்க இடமா பார்த்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு பிரசிடென்ட் எழுதின கடிதத்தினுடைய நகல் அங்க இருக்கு. அண்டர்லைன் பண்ணி வைக்கிறாங்க ரெட் லைட்ல, டாப் சீக்ரெட்னு மேல அதுல அதனுடைய நகல் அங்க வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, அப்ப டோக்கியோ வேண்டாம், ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி இஸ் பெஸ்ட் அப்படின்னு இவன் பதில் அனுப்புறான். அந்த பதில் எழுப்பின கடிதம் இருக்கு. அப்போ ஹிரோஷிமா நாகசாகில போடுங்க. போடும்போது முக்கியம், எனக்கு போடுறதுக்கு முன்னாடி 1 ஹவர்ல இருந்தே போட்டோகிராஃப் வேணும். அப்புறம் அந்த மஷ்ரூம் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தெரியணும். அதுக்கப்புறம் எவ்ரி 2 ஹவர்ஸ் எனக்கு போட்டோகிராஃப் வேணும். ஸோ அதுக்கு எல்லாரையும் ரெடி பண்ணிக்கங்க. அந்த போட்டோ எடுக்கிறவங்களுக்கு எந்த ஆபத்து இல்லாதபடி எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று முழுக்க அந்த ராணுவம் புகைப்படத்தால் அத்தனை அவலங்களையும் சேகரித்திருக்கிறது. அதை வைத்து இந்த பிள்ளைகளும் அம்மாக்களும் இருக்கக்கூடிய இடத்துல அந்த குண்டை போட்டிருக்காங்கன்னா எவ்வளவு வன்மம் பிடித்த ஒரு இனமாக மனித இனம் இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. 1945 இல்ல, இன்னைக்கு வரைக்கும் அதானே நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் காசால இன அழிப்பு நடக்கக்கூடியதா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஊர்ல நடந்த, இலங்கையில நடந்த இன அழிப்பா இருக்கட்டும், உக்ரைன்ல நடந்த விஷயமாக இருக்கட்டும், ஈரான்ல நடக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஆதிக்கங்களும் ஆளுமைகளும் நடத்தக்கூடிய சாமானிய மக்களினுடைய வாழ்க்கை சிதைத்து எரியக்கூடிய வன்முறைகள். அதை காட்சியா பார்க்கும்போது பாடத்துல படிச்சிருக்கோம். நம்ம எல்லாரும் படிக்கும் போது என்ன படிப்போம், ஆகஸ்ட் 6-8 தேதிகளில் ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டு வெடித்தது,
அதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்தார்கள் சொல்லிட்டு 8ஆம் கிளாஸை பாஸ் பண்ணிட்டு போயிடுவோம், தெரியாது. ஆனால் இப்படியான பயணத்தில் அதை பார்த்து விட்டு மனசெல்லாம் உடைஞ்சு நொறுங்கி போகுது. அதில் ஒரு குழந்தை, பெண் குழந்தை இரத்த புற்றுநோயில் தப்பிச்சிடுறா. ஆனா தப்பிச்ச பல பேருக்கு இரத்த புற்றுநோய். அந்த பெண் குழந்தை ஷகாயி, அந்த பொண்ணோட பேரு, அவளுக்கு இரத்த புற்றுநோய். அங்க ஜப்பானிய மக்கள்ல ஒரு பழக்கம் என்னன்னா, கொக்கு செஞ்சு இறைவனுக்கு வச்சா, பேப்பர்ல கொக்கு செஞ்சு இறைவனுக்கு வச்சா நோய் போயிடும், 1000 கொக்குகளை செய்து வைக்க வேண்டும் என்று அந்த பெண் குழந்தை ஷகாயி கொக்கு செஞ்சு அப்படி பக்கத்துல புத்தர் சாமிக்கு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அது தெரிய ஆரம்பிச்சு, அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அவளுடைய உடல் வாடிக்கொண்டே போகிறது, வதங்கி கொண்டே போகிறாள். கிட்டத்தட்ட 660வது கொக்கு செய்யும் பொழுது அவள் உடல் பிரிந்து விடுகிறது. ஒட்டுமொத்த ஜப்பானிய குழந்தைகளும் இன்றைக்கு அந்த ஷகாயின் கொக்குகளை செய்து அவளுடைய கல்லறையில் வைத்துக் கொண்டே இருக்கிறாங்க. அந்த குழந்தை, அந்த ஷகாய் குழந்தையும் அந்த கொக்கு சிலையும் அந்த பீஸ் மியூசியத்தினுடைய முன்னாடி நிக்குது. அது முன்னாடி நின்றுதான் எனக்கு உடைந்து போயிட்டேன். என்ன மக்களா இருக்கும் நம்ம. எந்த யானையாவது யானை கூட்டம்லாம் சேர்ந்து பக்கத்து வீட்டு யானை கூட்டத்தை போய் குண்டு போட்டோ இல்ல அடிச்சு நொறுக்கிய துவம்சம் பண்ணியிருக்கா? எங்கேயாவது எறும்புகள், மொத்த எறும்புகளும் சேர்ந்து, கட்டெரும்பெல்லாம் சேர்ந்து ஒரு இன்னொரு கிச்சு கிச்சு மூட்டுற எறும்பை போய் அடிச்சு கொண்டிருக்கா? எங்கேயாவது எலிகள், சுண்டெலிகள்லாம் சேர்ந்து இன்னொரு எலிகளை கொள்கிறதா? எங்கேயாவது திமிங்கலங்கள், ஒரு திமிங்கல கூட்டமும் இன்னொரு திமிங்கல கூட்டம் கொள்ளுதா? ஆனா மனிதர்கள் இன்றைக்கும் அதை செய்து கொண்டே இருக்கிறோம். பயணங்களில் பிரமிப்புகளும் பெரிய பெரிய சிலாகிப்புகளும் எவ்வளவு தூரம் இருக்குதோ அதே அளவுக்கு இது மாதிரியான வலி நிறைந்த வாழ்க்கையும் இந்த மாதிரி பயணங்கள் தான் கொடுக்கும். சுமிதா ஆறு அந்த பாஷோவினுடைய குட்டி குட்டி ஹைக்கூக்களை கொடுத்து இன்னைக்கும் நம்மளுடைய யுவன் சந்திரசேகர் மாதிரி அவங்க நிறைய தொகுப்புகளை நீங்க போய் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். இப்படியான புத்தகங்களை படிக்கணும். இந்த புத்தக கண்காட்சியில் எதற்கு இந்த மாதிரி ஆளுகளை கூட்டு பேச வைக்கிறாங்கன்னா, இப்படியான ஷகாயின் கொக்குன்னு என்று எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் கண்டிப்பா இங்க கிடைக்கும். அவருடைய வேதாந்திரி தேசாந்திரி பதிப்பகத்தில் அது இருக்கலாம், அதை எடுத்து படிக்கலாம். இப்படி சில சம்பவங்களை பார்த்தோம்னா அதை போய் பார்க்கணும். எனக்கு முதல்ல அந்த அணுகுண்டு வெடிப்பை பத்தி, அதனுடைய விவரங்களை பத்தி நான் எஸ்ராவனுடைய கட்டுரையில் அந்த ஷகாய் கொக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான் போய் பார்க்கணும்டா அந்த இடத்த. ஹிரோஷிமா, நம்ம டோக்கியோ போறோம், அங்க போனா என் பையன்லாம் சொன்னேன்ப்பா அந்த இது இருக்கு, இந்த இதுக்கு விர்ச்சுவல் ரியாலிட்டியில கண்ணாடி வந்திருக்கேன். அதில் பெரிய பிரமிப்பு இல்லை, அது வந்துடும் அடுத்த வாரம் இங்க நம்ம ஊருக்கு. அதை பார்க்கிறது ஒரு பக்கம், அதுலயும் போய் பார்க்க பிரமிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்படியான வரலாற்று பிழைகளை நேரடியாக போய் பார்க்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடமாக இருந்துச்சு. இப்படி நிறைய ஒரு பயணங்களும் மலை ஒரு விஷயத்தை காட்டுகிறது என்றால், நதிகள் ஒரு விஷயத்தை. சுமிதா நதியில ஒரு பாஷோ, அதுக்கப்புறம் அந்த ஹிரோஷிமாவினுடைய நதியில வலி நிறைந்த வரலாறு. அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே அதுல ஒவ்வொருத்தரா விழுகிறதை சித்திரங்களாக தீட்டியிருக்காங்க. அதை பார்க்கும்போது என் தாமிரபரணியில இதே மாதிரி ஒரு ஜூலை 23 ஒரு படுகொலை நடந்தது. எத்தனையோ மக்களை அடித்து கொன்று உழுதுக்கி போட்டாங்க, பல்வேறு மக்கள். அப்போ எல்லா ஆறுகளும் பல நேரத்தில் எனக்கு தோணும், ஆறுகள் மௌனமாக ஓடுவதற்கு காரணம் அலைகள் இல்லை என்றால் ஒரு ஆர்ப்பரிக்கும் சீற்றங்கள் இல்லாமல் நதிகள் ஓடுவதற்கு காரணம் அது பல வலி நிறைந்த வாழ்க்கையை சுமந்து கொண்டே ஓடுவது போல தெரியும். எல்லா ஆற்றுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கும். அது காவிரியா இருக்கட்டும், பொருணையா இருக்கட்டும், பாலாரா இருக்கட்டும், அது கடந்து வரக்கூடிய ஒவ்வொரு பாதையிலும் அது பல்வேறு மக்களினுடைய வாழ்வியலை கொண்டு அங்கு குற்றங்களை எடுத்திருக்கலாம், பல்வேறு பிரச்சனைகளை பார்த்து அது மௌனமாக செல்வதாகவே எனக்கு தோணும். தேம்ஸ் பார்த்தேன், தேம்ஸ் நதிக்கரையில் தேநீர் அருந்த வேண்டும் அப்படி நான் என் நண்பருக்கு கடிதம் எழுதுறேன். ராஜ்குமார் ஒருத்தர் அங்க லண்டன்ல இருக்கார், நான் இங்கிலாந்து வருகிறேன், எனக்கு ஒரு ஆசை, டவர் பிரிட்ஜுக்கு கீழே அப்படியே தேம்ஸ் பக்கத்துல தேநீர் அருந்தணும் சார், நான் கூட்டு போறேன் சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த டவர் பிரிட்ஜ் பக்கத்துல உட்காந்து தேம்ஸ்ல தேநீர் அருந்தணும். அங்க பக்கத்துல ஒரு இடத்துல போய் காஃபி வாங்கிட்டு தேநீர் வாங்கிட்டு என்ன கொடுக்குறாரு. தேம்ஸ் பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு கவிஞர், தேம்ஸை பாடாத கவிஞர்கள் இருக்காது, எவ்வளவு பிரமாண்டமான ஆறு, கிட்டத்தட்ட கடல் மாதிரி இருக்கக்கூடிய ஆறு. அதனுடைய காட்சி தேம்ஸ் அப்படின்னோடனே மனசுக்குள்ள கண்ணுக்குள்ள வர்றது தெரியுது பார்த்தா பெரிய டவர் பிரிட்ஜ். அந்த டவர் பிரிட்ஜுங்கிறது அந்த பாஸ்கல் பிரிட்ஜுமாங்க, அப்படி தூக்குது இல்லையா, கப்பல் போறதுக்கு வழியா மாதிரி தூக்கக்கூடிய ஒரு பெரிய பிரிட்ஜ் தான் அந்த டவர் பிரிட்ஜ். அந்த டவர் பிரிட்ஜுடைய வழியில் நின்று பார்க்குறோம். அப்போ ராஜ்குமார் சொல்றாரு, நீங்க இதை பார்த்து ரொம்ப சிலாய்க்கிறீங்க, நாளைக்கு காலையில நம்ம டவருக்குள்ள நான் உங்களை கூட்டு போறேன்,
அது பக்கத்தில் ஒரு கேஸ்டில் இருக்கு, அதுக்குள்ள கூட்டு போறேன் அப்படின்னாரு. ஒரு கோட்டை ஒன்று இருக்கு, அதெல்லாம் சேர்ந்ததான். நீங்க லண்டன் அப்படின்னு கூகுள் பண்ணீங்கனாலே இந்த பிரிட்ஜ், அது பக்கத்தில் இருக்க கேஸ்டில், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புகைப்படம் எடுக்கக்கூடிய இடங்கள் இருக்கும். அந்த கோட்டைக்குள்ள போய் பார்த்தா அங்கேயும் இதே மாதிரி 2ஆம் உலக போர்ல எவனையோ இழுத்துட்டு போய் துப்பாக்கி பிடிக்க தெரியாத பல நபர்களை கொண்டு நீ கண்டிப்பா நீ போரிடணும் எடுத்து மொத்தமா ஆயிரக்கணக்கான குட்டி குட்டி மகன்களை கொன்று அந்த தேம்ஸ்ல போட்டிருக்காங்க. தேம்ஸ் பல நேரத்தில் பகலிலும் கருப்பாக இருக்கும் என்று ஒரு கவிஞர் எழுதுவார். எனக்கு தோணுது, ஒருவேளை இப்படியெல்லாம் ரத்தங்களை போட்டதுனால அப்படி இருக்கா அப்படின்னு தோணும். நான் அதை படித்துக் கொண்டிருக்கும் போதே 2-3 நாட்களுக்கு முன்னாடி தொலைக்காட்சியில் ஒரு தாயும் தகப்பனும் உக்ரைன்ல ஒரு பையனை கடத்தி கொண்டு போய் அவனை வாருக்கு கட்டாயம் நீ போகணும்னு சொல்லி கூட்டு போறாங்க. அவன் ஒரு செய்தி அனுப்பியிருக்கான், யாருன்னே தெரியலம்மா, இனி அவசரமா கூட்டு போறாங்க, நீ வாருக்கு போகணும்னு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் அவனை கிடைக்கவில்லை. அவனை போரிடத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. 60 வருஷம் 80 வருஷம் முன்னாடி அதே தான் நடந்திருக்கு, இப்பவும் அதுதான் நடக்கிறது. நான் மாறவில்லை. அன்றைக்கு தேம்ஸ்ல 2ஆம் உலக போர் முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இன்றைக்கு உக்ரைன் வார் முன்னாடியும் அதே நடக்கிறது. நண்பர்களே, இந்த மாதிரி சிந்தனைகளை நினைக்கும் போது நாம் என்ன மாறிட்டோம், என்ன படிச்சுட்டோம்? நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்கு, எனக்கு பதிலாக மிஷின் லேர்ன் பண்ணுது, எந்த ஒரு செகண்ட்ஸ்லயும் வாழ்க்கையை அப்படி புரட்டி போடக்கூடிய அளவுல அறிவியல் வளர்ந்துருச்சு, என்ன வேணாலும் சாட் ஜிபிடியில் போட்டா கொட்டுது அப்படின்னு நம்ம பல விஷயம் பேசுறோம். ஆனா மானுடம் போயிடுச்சு. மானுடம் எங்க போச்சு? இந்த கேள்விகள் இப்படியான பயணங்களில் தான் கிடைக்கிறது. அந்த தேம்ஸை பார்த்து சிலாக், இந்த தேம்ஸ் நதிக்கரையில கியூ கார்டன் ஒரு கார்டன், ஒரு பெரிய தோட்டம். அந்த தோட்டத்தை பார்த்து வந்த நாள்ல இருந்து நம்ம ஊர்ல அப்படி ஒரு தோட்டம் வைக்க முடியாதா? நான் அரசியல் திட்டக்குழு இருக்கும் போது நிறைய அதுக்கான சில விஷயங்களை சொல்லி இப்போ குற்றாலத்தில் அப்படி ஒரு கார்டனை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த கியூ கார்டன் அந்த அரச அம்மணி, அங்க உள்ள அரச அம்மணி உருவாக்கி கொடுத்த ஒரு 14 கிலோமீட்டர் சுற்றளவு தேம்ஸ் அப்படியே சுத்தி போற இடத்துல நடுவுல ஒரு உலகத்தினுடைய அத்தனை தாவரங்களும் வைக்கப்பட்ட ஒரு இடமாக அந்த கியூ கார்டன் இருக்கு. அதுவும் தேம்ஸ் கரையினுடையதான் இருக்கு. அதே மாதிரி தாய்லாந்துல சாங்மாய் அப்படின்னு ஒரு இடம். தாய்லாந்துனா எல்லாரும் பட்டாயா அதை தான் போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா தாய்லாந்தில் சாங்மாய் என்று ஒரு இடம் இருக்கு. அந்த சாங்மாயில உலகத்தின் அத்தனை தாவரங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு. அந்த பொட்டானிக்கல் கார்டன், சாங்மாய் பொட்டானிக்கல் கார்டன்ல ஒரு நாள் ஒரு மருத்துவ கருத்தரங்கு, தாவரவியல் கருத்தரங்கு பயணிக்கிறேன். அப்ப என் கூட ஒரு அம்மா ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராங்க. பொட்டானிக்கல், ஒரு வயதான அம்மா, அவங்க மடமடன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு எப்படிமா இதெல்லாம் இவ்வளோ இன்ட்ரெஸ்டா எல்லாம் சொல்றீங்கன்னா, இல்ல திஸ் இஸ் மை நேட்டிவ் மெடிசின், மை கண்ட்ரிஸ் நேட்டிவ் மெடிசின், தட்ஸ் வை எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டா, ஐ எம் ஃப்ரம் குவாண்டமாலா அப்படின்னா. குவாண்டமாலாங்கிறது மேப்ல பாத்தீங்கன்னா ஒரு நிலக்கடலை சைஸ்ல தான் இருக்கும், குட்டியூண்டு. அமெரிக்கா, வட அமெரிக்காவும் தென்மேற்கடலை. அவர்கள் நாட்டில் அவர்களுக்கென்று ஒரு பாரம்பரிய மருத்துவ முறை இருக்கு. அதை பெருமிதமாக அவங்க சொல்லிட்டு வராங்க. நண்பர்களே, பயணங்களில் வெறும் மலைகளும் நதிகளும் கட்டடங்களும் கோட்டை கொத்தளங்களும் மட்டும் இல்ல, இப்படியான மனிதர்களை சந்திக்க முடியும். இப்படியான மனிதர்களை நம்ம இல்லைன்னா, பயணங்கள் இல்லைன்னா அதை பார்த்திருக்க முடியாது. சாங்மாய்க்கு போகும்போது அந்த இடம் எது என்னன்னு தெரியாது. ஆனா ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷனல் ஹார்டிகல்ச்சரல் கான்ஃபரன்ஸ் நடக்கு. உலகத்தின் பல பேரும் அவரவர்கள் நாட்டு தாவரங்களை பற்றி பேச வருகிறார்கள் என்று தெரிந்துதான் நான் போனேன். பல பேருக்கு தோணும், நிறைய பேர் என்கிட்ட பேசும்போதும் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு என்ன சார், நீங்க எல்லா ஊருக்கும் டபால் பறந்து போறீங்க, யார் பணம் கொடுக்காங்க, யாருக்கு எப்படி எவ்வளவு செலவாகும்? நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பயணத்துக்கு தேவை மனம் ஒழிய பணம் கிடையாது. மனம் இருந்தால் கண்டிப்பாக அதற்கு பணம் வரும். நான் பல முறை என் அனுபவத்தில், நான் முதல்ல வெளிநாடு போகணும்னு நினைச்சது 1996. அது வரைக்கும் நான் விமானமே ஏறினது கிடையாது. 96 நான் முதல் கட்டுரை, என்னுடைய கட்டுரைகள் நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற தலைப்புல தமிழன் எக்ஸ்பிரஸ்ல வந்துச்சு. அதுதான் நான் எழுதிய முதல் தொடர். அந்த நோ ப்ராப்ளம்ங்கிற தொடருக்கு அது தமிழன் எக்ஸ்பிரஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ் குரூப்ல இருந்து வந்த தமிழ் புத்தகம். ஒரு வாரம் நான் எழுதுனா அதுக்கு 500 ரூபாய் எனக்கு பணம் அனுப்புவாங்க. நான் தனியாக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சேன். அந்த முதல் கட்டுரை வந்த உடனே நம்ம வெளிநாடு போறதுக்கு இதை பயன்படுத்தணும். சரியா ஒரு வருஷம் அந்த தொடர் வந்துச்சு. 52 வாரங்கள், 500 ரூபா, 26,000 சொச்சம். அதுல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இதுக்காகவே ஆரம்பிச்ச அக்கௌண்ட் அது. 500 ரூபா, அந்த 26,000 ரூபாய், 24,000 ரூபாய்க்கு மலேசியன் ஏர்லைன்ஸ்ல மலேசியாவுக்கு போறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டேன். யாரும் கிடையாது எனக்கு. கோலாலம்பூர் போறோம், போய் அங்க போய் மலேசியா சுத்தி பார்த்துட்டு வரோம். இப்படிதான் நினைத்து மலேசியா, சிங்கப்பூர் போன எடுத்து முதல் பயணச்சீட்டு, முதல் பணம்.
அப்படி நம்ம வந்து குட்டி குட்டியாக சேகரிச்சு சேமிச்சு தான், நம்ப மாட்டீங்க, இன்று வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஒன்லி ஃபார் டிராவல், பயணிப்பதற்காக. முதல்ல 500 ரூபா போட்டுட்டு இருந்தோம், இப்போ கொஞ்சம் கூடி இருக்கு. மாசம் மாசம் நம்ம ஏதாவது ஒரு சிறு தொகையை ரெக்கரிங் டெபாசிட்டை போட்டா அதில் கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை வைத்து இப்படியான பயணங்களுக்கு போக முடியும். நண்பர்களே, பயணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வெறும் சிலாகிப்பை தாண்டி பல விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கான இடங்களாக அமையும். பல நாடுகள் இப்படி நதி பார்த்தோம், மலை பார்த்தோம். பிரமித்த இன்னொரு விஷயம் தீவுகள். குட்டி குட்டி தீவுகளை வரைபடங்கள்ல பார்க்கும்போது இந்த தீவுகள் வந்து ஒரு பெரிய சிலாகிப்பை கொடுக்கும். எப்போ என்ன சுத்தி இருக்கிற கடற்கரைகள் மிகச்சிறிய தீவுகளுக்கு போனோம். அப்படி ஒரு பல தீவுகளுக்கு நானும் போயிருக்கேன். அந்த தீவுகள்ல ரொம்ப மனசுக்கு பிடிச்ச 2 விஷயம் வந்து, முதல் இது செஷல்ஸ். இந்த செஷல்ஸ்ங்கிறது அப்படியே ஆப்பிரிக்காவினுடைய ஓரத்துல இந்துமா பெருங்கடலினுடைய கீழ் பகுதியில குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு 72 தீவுகள் அடங்கியதான் அந்த செஷல்ஸ் தீவு. அந்த செஷல்ஸ் தீவு ரொம்ப குட்டியோண்டு தீவு. ஆனா அங்க நிறைய தமிழர்கள் இருக்காங்க. மொத்தம் 250 மளிகை கடை இருக்கு. 250 மளிகை கடையில 243 கடை தமிழ்நாட்டுக்காரங்க வச்சிருக்காங்க செஷல்ஸ்ல. நான் அன்னைக்கு போயிருந்த புள்ளி விவரம் 250ல 243. காரைக்கால் பக்கத்துல நாகப்பட்டினம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அங்கிருந்து டச்சுக்காரங்க அங்க பரங்கிப்பேட்டையில இருக்கும்போது கிளம்பி போனாங்க. அங்கிருந்து கிளம்பி நேர் கோடு போட்டீங்கன்னா அந்த பக்கம் செஷல்ஸ் போயிடலாம். இப்போ வந்து போறதுக்கு துபாய் வழியா போலாம், நிறைய வழிகளில் செஷல்ஸ் போலாம். ஆனா அப்போ வந்து குறுக்க ஒரே கோடுல இந்துமா கடலில் பயணித்து அந்த ஊருக்கு போய் அப்போ வேலை செய்ய ஆரம்பிச்ச ஒரு 5-6 குடும்பங்களாக போனவங்க இன்னைக்கு 250 குடும்பங்கள் அங்க கடை வைத்திருக்கிறார்கள். அந்த தீவு வந்து அவ்வளவு பேரழகான தீவு. இன்னைக்கும் வந்து உலக நாடுகள்ல பல திரைப்படங்கள் அந்த இடத்துல தான் போய் எடுத்துக்கொண்டிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு விசா வேண்டியதில்லை. நம்ம நேரா துபாயில இருந்து போய் அங்க போய் இறங்கினோடனே இந்தியாக்காரனாலும் ஷாப் அடிச்சு உள்ள கொடுத்துட்றான். எந்த நமக்கு அங்க தங்குறதுக்கான இடம் மட்டும் காட்டி கொண்டோம்னா அங்க போலாம். ஆனா அந்த கடல்ல இருக்கக்கூடிய மனசுல இன்னைக்கும் மனசுல ஞாபகமா இருக்கிறது வந்து போவாளன் அப்படின்னு ஒரு கடற்கரை இருக்கு. போவாளன்னு சொல்லுவாங்க. அந்த போவாளன் கடற்கரையில எப்பொழுதும் திருவிழாக்கள். அங்க கிரியோல் அப்படிங்கிறது அந்த செஷல்ஸ் உடைய அந்த மொழி, அவர்களுடைய மொழி கிட்டத்தட்ட ஆப்பிரிக்க பிரெஞ்சு கலப்பு மொழி. அந்த ஆப்பிரிக்க பிரெஞ்சு கிரியோல் மொழியோடு நடனமாடுவது அவ்வளவு பேரழகா இருக்கும். அதில் நான் போயிருந்த அன்னைக்கு உணவு கண்காட்சி அங்க நம்ம வந்து கூட தெரிஞ்சு வச்சாங்களான்னு தெரியல. அந்த நாட்டினுடைய உணவு கண்காட்சிக்கு உள்ள போய் அவர்கள் வந்து அவங்க நம்ம இங்கே சாப்பிடக்கூடிய பழங்கள் தான், ஏன்னா அது ஒரு டிராபிக்கல் கிளைமேட்ல இருக்கக்கூடிய அத்தனை பழங்களும் அங்க இருக்கு. நம்ம ஊர் இப்பவும் ஞாபகம் 250 ரூபாய் என்னமோ அந்த இளநீர். அங்க ஒரு விஷயம் என்னன்னா, செஷல்ஸ்ல முதலில் அவர்களுடைய பணம் வந்து ரூபாய் தான், இந்தியன் ருபீஸ் தான் அவங்களோட காயின். இப்போ வந்துருச்சு, இப்போ அவங்க செஷல்ஸ் நாட்டு காயின் வந்துருச்சு. ஏன் இந்தியன் ருபீஸ் இல்லைன்னா அந்த அளவுக்கு இந்தியர்கள் அங்க போயிருந்திருக்காங்க. அவர்கள் அங்க இருந்த இடம் அந்த குட்டி குட்டி தீவுல 25 தீவோ 26 தீவுல மட்டும்தான் மக்கள் இருக்காங்க. மீதி தீவுகளை மிக பத்திரமாக பாதுகாக்கிறது அந்த நாடு. ஏன்னா என்விரான்மெண்டலா உலக அளவுல ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா, அந்த நாட்டுல ஒரு தீவை முழுக்க சஸ்டைனபிள் எலக்ட்ரிசிட்டி கொண்டு வரணும்னு பூரா சோலார் விண்மீல வச்சு தயாரிச்சு அந்த சோலார்ல இருந்து தான் மொத்த 72 தீவுக்கும் கரண்ட் கொடுத்து அங்க முழுக்க பேட்டரி கார் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அளவுல கொண்டு வந்திருக்காங்க. முழுசா முடியல, பட் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அந்த போவாளன் கடற்கரையில மைதா மாவு மாதிரி அந்த தரையில வெளியேறு மணல்கள், அந்த இடத்துல நின்று அந்த கடல் அந்த ஒரு என்ன சொல்றது அந்த மயில் தூத்த கலர் கடற்கரையை பார்த்து கொண்டிருந்தாலே நம்முடைய பல கவலைகள் அன்னைக்கு தீரும். அதுவும் பின்னாடி கிரியோல் நடனமும் அங்க முன்னாடி நிற்கக்கூடிய அந்த கடலும் அந்த வெள்ளை மணலும் நின்று கொண்டிருந்தால் பல வியாதிகள்ல இருந்து நம்ம விடுபட முடியும். அதுல ரொம்ப பியூட்டி என்னன்னா, 2 தீவுக்கு நடுவில் இருக்க கடல் திடீர்னு காணாம போயிடும். ஒரு தீவு ரொம்ப கடற்கரையில இருந்து பக்கத்துல உள்ள தீவு பேர் மறந்துட்டேன். அங்க வந்து இங்கிலீஷ்காரன் பிரெஞ்சுக்காரன் வந்து பெரிய ஜெயில் கட்டி இங்க வச்சாதாண்டா எவனும் வரமாட்டான்னு அங்க ஜெயில் கட்டியிருக்கான். ஆனா தீவு தானே, பெரிய கதவெல்லாம் வேண்டாம்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் கடல் போயிருச்சு, அவ்வளவு பேர் நடந்தே ஊர் ஏறி அவன் ஊருக்கு கிளம்பிட்டாங்களாம். அது அவர்கள் ரொம்ப ஒரு பெரிய கோடு போட்டு கொஞ்ச நேரத்தில் கடல் காணாம போகும், நீங்களும் நடக்கலாம் அப்படின்னா. அதே மாதிரி நாங்கள் போட்ல போய் நின்னோடனே கொஞ்ச நேரத்தில் கடல் எல்லாம் போன உடனே அது வழியா நடந்து போனோம். திரும்ப கடல் வரதுக்குள்ள போட்டை பிடிச்சிடணும் ஓடி வந்த காட்சியெல்லாம் உண்டு.
அப்படியெல்லாம் ஓடி வந்தோம். இப்படியான நிகழ்வுகளை நினைச்சா அங்க பறவை தீவுன்னு ஒரு தீவு. அந்த பறவை தீவுல 75 வகை அரிய மரங்கள் அங்க இருக்கு. 12 வகையான உலகத்திலே அங்க மட்டும் தான் பார்க்கக்கூடிய பறவை இனங்கள் அவ்வளவு இருக்கு. அப்படியான ஒரு செஷல்ஸ் தீவு. அந்த தீவுல அங்க உள்ள ஹோட்டல்ல எல்லாம் மனுஷன் போய் தங்கிட முடியாதெல்லாம் 200 யூரோ 400 யூரோ விலை. நமக்கு தான் தமிழ்காரங்க இருக்காங்களே, அதுல உள்ள ஒரு காரைக்கால்காரர் நாகப்பட்டினக்காரர், சார் நீங்க வாங்க சார் எங்க தீவுக்கு போறதுன்னா எல்லாம் நம்ம பஸ் பிடிச்சி போற மாதிரி போட்ல போயிட்டே இருக்கணும். எல்லாம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் போட்ல போலாம். போட்ல போய் அவர் நான் போகும்போது ராத்திரி ஆயிடுச்சு, என்னதுன்னே தெரியல, நீங்க எங்க வீட்டு மாடியில தங்கிக்கோங்க, மேல ஒரு ரூம் இருக்கு அங்க இருந்துக்குங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். சரி போய் ராத்திரி 11-12 மணிக்கு ஏறி மேல போய் அங்க போய் படுத்து உறங்கிட்டு அதிகாலையில அவர் வீட்டு ஜன்னலை திறந்த காட்சி வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய அழகிய அந்த நீலக்கடல் இப்பொழுதும் என் கண்ணில் இருக்கு. அழகா ஒரு சூரிய உதயம் வருது. அந்த கடல் எந்த ஸ்டார் ஹோட்டல்லையும் அப்படியான ரூம் கிடைக்காது. அப்படியான அறையில் தங்கி அந்த பார்த்துட்டு, சார் இவ்வளவு அழகான ரூம் நீங்க சொல்லவே இல்லையே. அது ஒரு சிறிய வீடு. அவர் ஒரு கடை கீழே கடை நடத்துறாரு, மேல ஒரு ரூம் போட்டு அதுல தங்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்த அந்த காட்சி அது இன்னைக்கும் மறக்க முடியாது. அந்த செஷல்ஸ் தீவு. அதே மாதிரி அழகிய தீவுல ஒண்ணு நம்ம ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்தோனேஷியா ஆர்பெலிகோ அப்படிம்பாங்க. ஆர்கிபெலிகோன்னா தீவு கூட்டங்கள். இந்தோனேஷியான்னு பார்த்தா ஒரு ஊரா தெரியும், ஆனா 15,000 தீவுகள் இருக்கு அதுல பாலி நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய, நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு தீவுல ஒண்ணு பாலி. இன்னைக்கும் நம்ம ஒரு பட்ஜெட்டோட போய் பார்த்து வரக்கூடிய ஒரு தீவுல ஒண்ணு பாலி. அப்படி பாலி தீவா இருக்கட்டும். அதே மாதிரி ஜப்பான் போகும்போது இல்ல, நான் அப்படியே எங்க போனாலும் எந்த ஊருக்கு போறேன்னா அந்த ஊரை பத்தி தேடும் போது ஜப்பான்ல ஒரு தீவு இருக்கு, ஒக்கினோவா அப்படின்னு ஒரு தீவு. ஒக்கினோவா தீவுக்கு என்ன ரொம்ப முக்கியமானா, நீங்க முடிஞ்சா பாருங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாம் சீக்ரெட் ஆஃப் டீப் ப்ளூ ஜோன் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு. சீக்ரெட் ஆஃப் டீப் ப்ளூ ஜோன் என்னன்னா, இப்படியான தீவுகளில் வாழ்கிறவர்கள் 150 வயசு வரைக்கும் 110 வயசு வரைக்கும் இருக்காங்க, 100 வயசு வரைக்கும் இருக்காங்கன்னு ஒரு செய்தி. அதுல இருக்கிறதுலே அதிக வயதுள்ள மக்கள் வாழக்கூடிய இடம் ஒக்கினோவா. அந்த ஒக்கினோவா ஜப்பான்ல இருந்தா நாங்க ஹிரோஷிமா 1100 கிலோமீட்டர் போயிடலாம். ஒக்கினோவா போனோம்னா 4 மணி நேரம் பறக்கணும். கிட்டத்தட்ட பிலிப்பைன்ஸ் பக்கத்துல அந்த தீவு இருக்கு. ஸோ அது அவ்வளவு தூரம் போக முடியாது, வாய்ப்பு இல்லை அப்படின்னால போகல. ஆனா அந்த ஒக்கினோவா தீவை பற்றி படித்த விஷயம் அவ்வளவு நல்லா இருக்கு. அந்த தீவு பத்தின டாக்குமெண்ட்ரி நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கலாம். பாருங்க, ஒரு அம்மா பேசுது. அந்த அம்மா பேசுற அம்மாவுடைய வயசு 103. வழக்கம் போல, நீங்க இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன ரகசியம்? அந்த டேவிட் கிளச்சர், அவரோட பேரு டேவிட் கிளச்சர் நினைக்கிறேன், அவர் தான் பேட்டி எடுக்கிறாரு. அவர் 13 வருஷம் திரிஞ்சு இப்படி எடுத்திருக்காரு. டீப் ப்ளூ ஜோனை இட்டாலியில, சவுத் அமெரிக்கால, அங்கெல்லாம் தீவுகள்ல போய் வயதான மக்களை பேட்டி எடுத்திருக்காரு. அப்படி கேட்கிறாரு என்ன காரணம் அப்படின்னா, அந்த அம்மா என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா? ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ஊர்ல விளையிற பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ, அந்த கருநீல சக்கரவள்ளி கிழங்கு தான் அவங்களுடைய பிரதான உணவு. நான் அதை பார்த்த உடனே இங்க போன் பண்ணிட்டேன். நம்ம ஊர்ல CTCRA இருக்கு, சென்டர் ஃபார் டியூபர் கிராப் ரிசர்ச் சென்டர்னு திருவனந்தபுரத்துல இருக்கு. ஏய், அந்த நம்ம ஊர் அந்த கருநீல பொட்டேட்டோ நம்ம ஊர்ல இருக்கா? நம்ம ஊர்லயும் சக்கரவள்ளி கிழங்கு இருக்க, அப்படி இது இருக்கான்னு கேட்டா, இதெல்லாம் எப்பவுமோ இங்க வந்தாச்சு, நான் கொண்டு இங்க அதுல நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல இங்க உள்ள பெரிய, உங்களுக்கு தெரியும் இல்லையா, பெரிய சிப்ஸ் கம்பெனி, உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, அந்த பெரிய சிப்ஸ் கம்பெனி அதே பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோல சிப்ஸ் கொண்டு போறானா இங்க, ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி. நம்ம எப்படினாலும் அதை வணிகப்படுத்துவதற்கான ஏதோ ஒரு விஷயத்துல இருப்போம். ஆனால் அந்த அம்மா சொன்னது, நாங்க அந்த கருநீல ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடுறோம், ப்ரக்கோலி சாப்பிடுறோம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடல், அங்க இருக்கிறது பசிபிக் பெருங்கடல், அதுல உள்ள சில வகை மீன்களை சாப்பிடுகிறோம். எல்லாத்தையும் சொல்லிட்டு, இதெல்லாம் சாப்பிட்டா பத்தாது, 2 விஷயம் வேணும். ஒன்னு இக்கிகாய், தெரியும் இல்லையா? இக்கிகாய்ங்கிற அந்த ஒரு மைண்ட்ஃபுல்னஸ், அந்த இக்கிகாய் வாழ்க்கை முறையை நான் பின்பற்றுறேன். எல்லாத்துக்கும் மேல எனக்கான காய்கறிகளை நான் விவசாயம் செய்கிறேன். 103 வயசுல நீங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க அப்படின்னு அந்த அம்மா பேசுது. அதை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஆசை, எப்படியாவது போகணும். இந்த தடவை போக முடியல, அடுத்த தடவை ஒக்கினோவால போய் இறங்கிட்டு அங்கிருந்து மற்ற ஊருக்கு போகலாம் என்று தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. தீவுகள் குட்டி குட்டி தீவுகள் தான், ஆனா அங்கிருந்து கிடைக்கக்கூடிய உணவுகள், அங்க குடிக்கக்கூடிய மக்கள், இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி பல இடங்கள் போயிருக்கோம். இந்த பக்கம் மேற்கு கனடால இருந்து அந்த பக்கம் தீவுகள் வரைக்கும் போறோம். இடங்கள் ஒரு பக்கம், நதி, மலை, தீவுகள், நிலப்பரப்புகள், பெருங்கட்டிடங்கள், பிரிட்ஜஸ், அதே மாதிரி பாலங்களை பார்க்கும் போதும் படு பிரமிப்பு இருக்கும். ரொம்ப முக்கியமா ரொம்ப ரசிச்ச ஒரு பாலம் சிட்னி பாலம். சிட்னியுடைய ஹார்பர் பிரிட்ஜ் பொறியியல் துறையில் அது ஒரு மிக 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 முக்கியமானது. அப்படி ஒரு வளைவு, 3 வளைவு இருக்கும்.
தரைமட்டத்திலிருந்து 460 அடி உயரம், 150 மீட்டர் நம்ம உயரத்தில் இருக்கக்கூடிய பாலம். நம்ம வேற சினிமாலாம் அடிக்கடி பார்க்குறாளா, அது என்ன படம், இந்தியனா, கமலஹாசனும் மனிஷா கொய்ராலாவும் மேலே ஏறி ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. அதை பார்த்த உடனே நான் சிட்னி பாலத்தில் நானும் ஏறணும். அவங்களே ஹெலிகாப்டரில் கொண்டு போய் இறக்கி விட்டுருக்கலாம். அதை சுற்றி சுற்றி ஜூம் பண்ணி பாட்டெல்லாம் காட்டுவாங்க. அந்த பக்கம் ஒப்பேரா ஹவுஸ் தெரியும், அந்த பக்கம் டவர் பிரிட்ஜ் தெரியும். ஆனால் அவ்வளவு ரம்மியமான இடம். ஆனால் மலையில் ஏறணும், அந்த டவர் பிரிட்ஜில் ஏறணும்னு முடிவு பண்ணிட்டேன். போனால் கிட்ட $70 $80 டிக்கெட்டுனா சரி, அதையும் எடுத்து அங்கே போய் நின்னா இந்த நம்ம இவரெல்லாம் போன மாதிரி ஆஸ்ட்ரோனட் மாதிரி எல்லாருக்கும் சட்டை கொடுக்குறான். சட்டை பேண்ட்டெல்லாம் கொடுத்து ஒரு பெரிய அப்ளிகேஷன் கொடுத்தான். இதில் வந்து என்னென்ன வியாதி இருக்குன்னு நீங்கள் எல்லாம் எழுதணும். இன்சூரன்ஸ் கிடையாது, செத்தா எந்த இடத்துக்கு பாடி அனுப்பணும்னு அட்ரஸ் போடணும், அப்படிலாம் போட்டிருக்கான். அந்த வியாதி பேரெல்லாம் பார்த்தா அத்தனையிலையும் டிக்கு போட வேண்டியிருக்கு. எல்லாமே நமக்கு இருக்கு. ஆஸ்துமா, எஸ், இப்படி ஒன்னொன்னா டிக்கு டிக்கா போட்டுட்டு என்னடா பண்ண போறானுங்க அப்படின்னு பயத்தோட ஏறினா எல்லாருக்கும் ஒரு சங்கிலி வேற கொடுத்துரு. கையில இந்த பக்கம் ஒரு சங்கிலி, இந்த பக்கம் இதை இந்த பக்கம் மாட்டிக்கணும் கம்பியில, அதை அந்த பக்கம் மாட்டிக்கணும். ஏன்னா விழுந்தீங்கன்னா நீங்க தொங்குவீங்க, தொங்கும் போது நாங்க ஹெலிகாப்டர்ல வந்து தூக்கிடுவோங்கிறான். தொங்குனதுக்கு அப்புறம் நானா இருப்பேனா அதுவா இருக்குமான்னு தெரியாதா, 450 அடியில அப்படின்னு மனசுல இருந்துச்சு. ஆனாலும் அந்த டவர் பிரிட்ஜில் எங்க குரூப்பா ஏறுறோம். ஒரு 10 பேரா கூட்டு போவான். எங்க 10 பேர்ல எனக்கு முன்னாடி 2 பேர் ஆங்கிலேயர்கள். அப்படியே நம்ம விசாரிப்போம்ல யாரு என்னன்னு. பார்த்தா ஒருத்தர் வந்து அதுல ஒரு அனஸ்தட்டிஸ்ட், அவங்க அம்மாவும் ஏதோ ஜெனரல் பிசிஷியன், 2 டாக்டர். சரி, நமக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்தா ஏதாவது டக்குன்னு பார்த்துப்பாங்கன்னு அவங்க ஒட்டியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே மேல டாப் உச்சி 450வது அடியில மேல இருக்கும்போது போட்டோ எடுக்கிறான். நம்மகிட்ட இருந்து எல்லா போனுக்குன்னு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு அவன் போட்டோ எடுப்பான். அப்பதான் கீழே வந்தா அதுக்கு ஒரு $20 கொடுத்து காசு வாங்குவாங்க. அதுக்காக $20 போட்டோ எடுங்கன்னா இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். அவ்வளவு பயத்துல நம்ம சிரிக்கிற மாதிரி போஸ் கொடுக்கறது. அது கமலஹாசன் குருதி போனால் படத்துல சொல்லுவான், பயம்னா என்ன தெரியுமா, தைரியம்னா என்ன தெரியுமா, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது அப்படின்னு. அத மாதிரி அங்க இருந்து அவ்வளவு பயத்திலையும் ஆனந்தமா சிரிச்சு அந்த போட்டோவை எடுத்து உடனடியா ராத்திரியே வாட்ஸ்அப்ல அனுப்பினாலாம் வேற கதை. அப்படி வந்து அந்த டவர் பிரிட்ஜில் மேல இருந்து எடுத்த போட்டோ, அந்த டவர் பிரிட்ஜ் எப்படிலாம் கட்டுனாங்க, எத்தனை வருஷம் அந்த ஆர்கிடெக்ட்ஸும் என்ஜினியர்ஸும் வேலை செஞ்சாங்க. ஹார்பர் பிரிட்ஜ், டவர் பிரிட்ஜுங்கிறது தேம்ஸ்ல இருக்கிறது, ஹார்பர் பிரிட்ஜுங்கிறது சிட்டியில இருக்கிறது. ஸோ அந்த செய்திகள் இதெல்லாம் வந்து அந்த கட்டுமானங்களில் இருக்கக்கூடிய பிரமிப்புகள். கடைசியா மனிதர்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான மனிதர்கள். பெரும்பாலும் இந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஊர் மக்களோடு அவர்கள் வீட்டில் தங்கி இருந்த ஒரு அனுபவம் எனக்கு இருந்ததுனால பல மனிதர்களை வந்து சந்திச்சதும் அவர்கள் வாழ்க்கையை வந்து கற்றுக்கொண்டதும். பல நேரங்கள்ல ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு நண்பர், அவர் வந்து எனக்கு 20 வருஷம் முன்னாடி நாங்கள் ஒன்னா வேலை செஞ்சோம். அவர் வீட்டுக்கு போயிருக்கோம். அவர் அந்த வீட்டம்மா சொல்லுது, நீ ரொம்ப அவரை கெடுத்து வச்சிருக்க. ஏன்னா நானும் அவரும் ஒரு 3 மாதம் ஒரு ஆய்வு நிறுவனத்தில் வேலை செய்யும் போது இதுல இருந்தோம், நெதர்லாண்ட்ஸ்ல இருந்தோம். அப்ப நான் சமையல் பண்ணி அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அவர் நல்ல சோறு சாம்பார்னு சாப்பிட்டு 20 வருஷமா இப்பவும் சாம்பார் ஊத்தி தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த வீட்டம்மா என்ன சொல்லுது, தினம் சாம்பார் வைக்க சொல்லி படுத்துறாரு அப்படின்னு. அவங்க 2 பேரும் ஆஸ்திரேலியன்ஸ். அவங்க அந்த நண்பர்கள் அவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப நாள் 15 வருஷம் நண்பர். அன்னைக்கு பேசும்போது தான் வந்து அவரோட அந்த தடவை பேசும்போது அவர் சொல்றாரு, அந்த பையன் வந்து ஒரு பையன் இருக்கான், மூத்த பையன், அவன் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு வேலை பார்க்குறான். அப்போ அவர் சொல்றாரு, ஏதோ ஒரு பேச்சு வரும்போது அந்த பையன் வந்து அவங்க பையன் என் பையன் இல்லை அப்படின்னாரு. எனக்கு தூக்கி 15 வருஷம் நண்பர், எனக்கு தெரியாது. அப்போ சொல்லாரு, அந்த அம்மாவும் அந்த பையனும் வந்து தன் கணவரை இழந்து நின்னாங்க. அந்த இழந்த கணவரும் நானும் நண்பன். அந்த கணவர் வந்து புற்றுநோயில இறந்து போயிட்டாரு. இவ வந்து சின்ன பையனை வச்சுட்டு இருந்தாங்க. என்னை விட 7 வயது மூப்பு அந்த அம்மா. ஆனா நான் வந்து திருமணம் செய்து அதுக்கப்புறம் எத்தனை வருஷமா 25 வருஷமா இப்ப ஒன்னா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த குழந்தையோட. எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. என்ன வாழ்க்கை அது, எப்படி விட்டு கொடுத்து எப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது நாள் வரைக்கும் தெரியாது எனக்கு. 15 வருஷத்துக்கு அப்புறம் அது பார்க்கும்போது பேசும்போது சில மனிதர்கள்ட்ட அப்படி தெரியும். அதே மாதிரி சுவிட்சர்லாந்துல ஒரு ஈழத்தமிழர் ஒருத்தரை பார்க்கிறேன். அவர் வந்து டாக்டர், ரொம்ப நல்ல ப்ரொஃபஷனல். இன்னைக்கு வந்து அந்த யூரோப்பியன் யூனியனுடைய ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுடைய எக்ஸாமினர். அவர் அவ்வளவு பெரிய பதவியில இருக்காரு. அவர்கிட்ட உட்காந்து பேசிக்கொண்டு ஈழத்தமிழர் பேசிட்டு இருக்கிறோம். அவர் சொல்றாரு, நான் எப்படி வந்தேன் தெரியுமா, கோழிக்கு தீவனம் போடக்கூடிய வேலையில நான் வந்து ஆஸ்திரியால வேலை பார்த்தேன். ஈழத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு ஒரு பின் இரவுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம இருக்கும்போது என்னுடைய சித்தப்பா என்னை வேகமா இழுத்துட்டு வந்து ஏத்தி விட்டாரு. நாங்க 3 பேர் சேர்ந்து 3 பசங்களோட சேர்ந்து கொண்டு வந்து நெதர்லாண்ட்ஸ்ல வந்து இறங்கினாங்க.
அங்கிருந்து ஒரு லாரியை பிடிச்சி வண்டியை பிடிச்சி அங்க போய் இங்க போய் கஜகிஸ்தான்ல இருந்து இங்க இருந்து ஆஸ்திரேலியா இருந்து இப்படி வந்து வாழ்க்கை இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே அழுது கொண்டே சொல்கிறார், எந்த உறவுகளையும் நான் பார்க்க முடியல, இப்பதான் போறேன். நான் வாழ்ந்த வீடு இல்லை, நான் வாழ்ந்த நிலம் இல்லை, என்னுடைய உறவினர்கள் யாரும் இல்லை, யாரோ ஒரு சித்தப்பா மகன், யாரோ பெரியப்பா பிள்ளை, அவங்களதான் பார்த்துட்டு வர முடியுது அப்படின்னு ஒரு நண்பர் சொல்றார். இவர்களை எல்லாம் இழந்து விட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற வலி நிறைந்த வாழ்க்கையில, அதிலும் எவ்வளவு கடின வாழ்க்கை இருந்தா அந்த உயரத்துக்கு வந்திருப்பாங்க இன்னைக்கு. அப்படியான மனிதர்களை பார்க்கும்போது நம்ம எல்லாம் என்னடா பண்ணிட்டோம், நமக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய சங்கடங்கள். தன் நிலம் இல்ல, தன் மனைவி இல்ல, தன் மக்கள் இல்ல, தன்னுடைய வீடு இல்ல, உறவுகள் இல்ல, எல்லாத்தையும் விட்டு நாடு இல்ல, நான் எந்த நாட்டை சார்ந்தவன் என்று சொல்ல முடியாத ஒரு இடத்துல வந்து ஒருத்தர், இன்னொரு கப்பல், அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலம் சிறைச்சாலையில் இருந்து விட்டு, அதுக்கப்புறம் பல பேர் உதவியில எடுத்து, எந்த ஒரு தவறும் செய்யாமல் சந்தேகத்தின் பேரில் எடுத்து செல்லப்பட்டு கணவனை மனைவி முழுக்க நம்ம திரைப்படங்களில் நான் வந்து இந்த விசாரணைன்னு ஒரு படம் வந்தப்ப அந்த படத்தை நீங்க வந்து பாருங்க, எவ்வளவு கொடுமை இருக்கு காட்டுறாங்க வெற்றிமாறன் சொன்னேன். அவர் பார்த்துட்டு என்ன சொன்னார், இதெல்லாம் என்ன சார் கொடுமை, நாங்க பட்டதை விடவா, 3 ஆண்டுகள் ஆடையே இல்லாமல் நான் இருந்தேன், நம்ப முடியுமா அப்படின்னாரு. அப்படியான வலி நிறைந்த வாழ்க்கையில இருந்து அவங்க வீட்டில் நான் இருந்து அவங்களோட சமைத்து சாப்பிட்டு கொண்டு அவர்களும் நானும் சேர்ந்து அந்த ஜுக் என்கிற ஒரு கிராமம், அப்புறம் சுவிட்சர்லாந்தினுடைய பல கிராமங்களுக்கு சைக்கிளில் அவரோடு போனது. அந்த மனிதர்களை பார்க்கும்போது இவர்களுக்கு இருந்த வலியை விட நம்ம வலியை பார்த்துட்டோம், அதை விட இழப்புகள் நமக்கு வந்துருச்சு. இன்றைக்கும் எனக்கு யோசிக்க தோன்றும், உலகெல்லாம் சுற்றும் பொழுது இடங்கள் ஒரு பக்கம், அந்த இடங்கள் கற்றுத்தரக்கூடிய கவித்துவமான வாழ்க்கை ஒரு பக்கம், அவை நமக்கு அடையாளம் காட்ட, நீ இதெல்லாம் இழந்து கொண்டிருக்கிற, நீ இதெல்லாம் பார்த்து விடு, இன்னும் உன்னுடைய ஆயுட்காலத்துல இதெல்லாம் தெரிந்து கொள்ள என அது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை உலகம் எல்லாம் இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் எவ்வளவு அற்புதமா வாழுது, அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு கடினங்களுக்கு இடையிலையும் ஒரு அழகான வாழ்வை வைத்திருக்காங்க. இதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளாமல் வேற எதுவும் எடுத்துட போறோம். அதையெல்லாம் நம்ம வந்து போய் பார்த்து தானே கொண்டு வந்தோம். அப்படி பல கற்பிதங்களை பயணங்கள் கொடுத்து இறுதியாக கடைசியாக ரொம்ப வலியோடு அழுது சென்ற பயணம் இதே ஜூலை 25. நான் கடந்த ஆண்டு 23ஆம் தேதி என்னுடைய தாயார் மறைந்து போகிறார்கள். இங்க வந்து ஜூலை 23, 2024 பயணங்கள் என்கிற உரை ஆற்றி இருக்க வேண்டும். அதே 23 காலையில் என்னுடைய தாயார் இறந்து போறாங்க கனடா நாட்டுல. என் தங்கை வீட்டுக்கு அங்க போன இடத்துல இறந்து போயிட்டாங்க. அவங்களை இங்க கொண்டு வர முடியல. மிக மிக வேதனையோடு வலியோடு அழுது கொண்டே முழு பயணமும் ஏறி இதே ஜூலை 25 இதே மாலை 7:30 மணிக்கு என் தாயாருக்கு நான் தகனம் வைத்தேன் அந்த அட்டாவா நதிக்கரையில. அந்த நதிக்கரையில வைக்கும்போது அம்மா கற்றுக் கொடுத்தது, பயணித்து பல விதத்தை கற்றுக்கொள், கற்றவற்றையெல்லாம் உன் சுற்றத்திலும் உன் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள் என்று சொன்னார்கள். அதே ஓராண்டு கணத்தில் உங்களோடு இதே கணத்தில் இதே 25 உங்களோடு பகிர்வதற்கு வாய்ப்பு கொடுத்த புத்தக கண்காட்சி நண்பர்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நெகிழ்வான மிக செறிவான